வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கம். ஆ. ஆ எப்பொருள் ஐயா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, சொல்லுங்க. காலையில காலையில நான் தான் ஐயா கூப்பிட்டேன். இன்னைக்கு அ 72 மணி நேரம் இது காலையில லெமன் டீ குடிக்கவான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேங்க ஐயா. குடிங்க, குடிங்க. எலுமிச்சம்பழத்த குடிங்க, குடிங்க. ஒண்ணும் பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு சரி. அ முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. போடுங்க. ஒண்ணும் பண்ணாது. சரிங்க ஐயா. ஆமா. அதிலயே பயிற்சி பண்ணுங்க. அந்த ஜீரநீர் தான் நம்ம நிறுத்துறோம். ஜீரநீர் நிறுத்திட்டாவே, அதுக்கப்புறம் உள்ள ஆ. இருக்கிற விஷத்த எடுக்கிறதுக்கு தானே. எந்த அளவுக்கு நீர்ல இருக்கிறீங்களோ, அப்பதான் வந்து உள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் பூரா எல்லா விஷத்தையும் கொண்டு வந்து உணவு பாதையில வைக்கும். சரிங்க ஐயா. அதுதான் அந்த உணவு பாதையில இருக்கிற விஷத்த முன்னால சாப்பிட்ட அந்த மருந்து, மாத்திரை எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து ஆ. வச்சிரும். அதுக்கு தான் அந்த நீர் பயிற்சி பண்றோம். மற்றபடி நம்ம எனர்ஜி வந்து நைட்ரஜன் மாறிட்டே இருக்கும். வினாடிக்கு வினாடி நைட்ரஜன் உள்ள போறனால நமக்கு எந்த மயக்கமும் வராது. மயக்கம் ஏன் வருதுன்னா, பழைய விஷம் வந்து உள்ள சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்க ஐயா. அந்த விஷத்த எடுக்காமல் போனா, அந்த விஷம் தான் கொன்னு போடும். நேத்து நம்ம சொன்னோமே இல்லையா? அது 11ஆம் பாடத்துல இருக்கு. 11ஆம் பாடத்த கொஞ்சம் ஆங்கிலத்துல இருக்கும் 10 வரி. அது புரியாதவங்க 3ஆம் பாடத்த படிக்க வேண்டியது தான். சரிங்க ஐயா. 11ஆம் பாடத்துல நேத்து அவர் கேட்டாரு. பட்டினி இருப்பு என்னன்னு ஐயா, கேட்டீங்கன்னா, பட்டினி இருக்கிறப்ப என்ன நடக்கும் என்று கேட்டால், பட்டினி இருக்கும் பொழுது உணவு பாதையில வந்து முன்னாண்ட சாப்பிட்ட மருந்து, மாத்திரை, அப்புறம் நம்ம சாப்பிட்ட கொழுப்பு, நம்ம சாப்பிட்ட உணவு, குறிப்பாக மாவுச்சத்து தான் எல்லாம் திம்போம். மாவுச்சத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும். ஆ. உணவு திங்கிறனால ஆரோக்கியம் வரும் என்று எந்த நோபல் பரிசு பெற்ற மருத்துவ விஞ்ஞானிகள் நிரூபிக்கவே இல்ல. ப்ரூஃப் யாரும் குடுக்கவே இல்ல. என்னது? ப்ரூஃப் ஆதாரம் எவனும் குடுக்கவே இல்ல. உணவே ஆரோக்கியம் தராத பொழுது, லேகியம் எப்படி ஆரோக்கியம் தரும்? ஆமாய்யா. இட்லியே ஆரோக்கியம் தராத பொழுது, இட்லியும் கெட்டி சட்னியும் ஆரோக்கியம் தராத பொழுது, நம்மள இத வந்து நம்ம பல ஆயிரம் ஆண்டா நம்ம இந்த உணவு பழக்கத்த வச்சிருக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி உணவு பழக்கம் கிடையாது. காலைல எந்திரிச்சு காப்பி குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, டீ குடிக்கிறதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஆமாய்யா. எல்லாம் இந்த மாடர்ன் உலகத்துல வந்தாச்சு. வியாபாரத்திற்காக எல்லாம் நுழைச்சு விட்டு போயிட்டானுங்க. வியாபாரத்திற்காக அது காரணம் இந்த காகித பணம் கண்டுபிடிச்சான் பாருங்க. அதுல பண்ண வேலை தான். இந்த காகித பணம் எப்ப மனுஷங்க கைக்கு வந்துச்சோ, அப்ப இருந்து அது வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணிட்டானுங்க. யோகா யோக மன்றங்கள் கூட வியாபாரம் தான். இப்ப இந்தியாவுல யோக மன்றங்கள் நெறைய இருக்குது இல்லையா? அத்தனை முன்னாடி உட்காந்து பேசுறதுக்கு ₹1,00,000 ஃபீஸ் கேட்கறான். என்னது? முன்னாடி உட்காந்து பேசுறது அந்த கோமாளி கிட்ட பேசுறதுக்கு எந்த கோமாளி? இந்த யோக கோமாளி முன்னாடி பேசுறதுக்கு. எந்த கோமாளி? கோமாளி. யோக கோமாளி. அவன் வந்து முண்டாசு கட்டிட்டு பிரதமர் பக்கத்தால உட்காந்துருக்கிறான். அந்த முண்டாசு கட்டிக்கிட்டு தான் ஜனாதிபதி பக்கத்தால உட்காந்துருக்கிறாங்க. அந்த கோமாளி கிட்ட உட்காந்துக்கிட்டு முன்னாடி உட்காந்து பேசுறது குசு குசுன்னு பேசுறதுக்கு ₹1,00,000 ஃபீஸ் வாங்க. இவங்க மூடிட்டு கட்டுறாங்க எல்லாருமே. என்னது? பணக்கார முண்டங்கள் பூரா அங்க போயிருது. எந்த முண்டங்கள்? பணக்கார முண்டங்க. நல்லா கவர்மெண்ட்ல உத்தியோகத்துல இருக்கிறவன், நெறைய சம்பளம் வாங்குறவன் பூரா, ஒண்ணு அந்தந்த ஊருக்கு பக்கத்துல யோக மன்றத்துக்கு போயிடுறான். ஒண்ணு எங்க போயிடுறான்? ஆரோவிலுக்கு போறான். சில பணக்கார முண்டங்கள் ஆரோவிலுக்கு போயிருது. சில பணக்கார முண்டங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு அங்க இருக்க சில அமைப்பு போயிருது. இன்னும் சில முண்டங்கள் வந்து டெல்லி போகுது. இன்னும் சில பக்கம் முண்டம் ஆக்ரா போகுது. இன்னும் சில முண்டங்கள் வந்து ஹிமாச்சல் போய் எல்லா முண்டங்கள் அங்க போய் பணக்காரன் கூத்தடிக்கிறது அங்க வேலை. என்னது? அதுக்கு சிவன் இழுச்சி வாயா கிடைச்சுக்கிறேன். சிவன்கிற ஒரு ஆண்டி, ஒரு பிச்சாண்டி. சிவனுக்கு ஒரு பிச்சாண்டி மாதிரி இருக்க வேண்டியதானே நீ எல்லாருமே. சிவன் வந்து கோமணம் கட்டிட்டு காட்டுல தான் உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி மூடிட்டு இருக்க வேண்டியது எல்லாரும். எல்லா பணக்காரும் பூரா ஃபிளைட்ல போய் இறங்கிக்கிறது. என்னது? இவனுக்கு யோகம் கிழிக்குது இவனுக்கு. இந்த பணக்கார முண்டங்கள் சிவன் நேரா வந்துருவான். பணக்கார முண்டங்களுக்கு சிவன் நேரா எப்படி ஐயா வருவாரு? நேர்ல வருவான். அப்படிதான் இந்த பணக்கார முண்டங்கள் நினைக்குதுங்க. ஒரு வெங்காயம் வராது. அவனுக்கு தான் மண்டையில ஆபரேஷன் பண்ணாங்க போன வருஷத்துல. அந்த சிவனை வச்சு ஆட்டம் போடுறவனுக்கு தான் மண்டை புலந்து போய் கடைசியில் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடினானுங்க. போயிருந்து அங்கேயே போயிருப்பானுங்க. புரியுதா? அவன் மண்டையில ஓட்டையை போட்டு ஏதோ எடுத்து விட்டான். கேட்டா இவன் தான் மண்டையில சரி பண்றவனா. இதெல்லாம் நமக்கு நடக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ராடு, பித்தலாடுதனம். இந்த கோமாளிகளுக்கும் இந்த கூத்தடிக்கிறவங்களுக்கும் 1,00,000 பேர் சேர்ந்து சிவராத்திரி கொண்டாடுறதெல்லாம் அறிவுகட்ட முண்டத்தனம் அர்த்தம். என்னது? அதான் வெடிய வெடிய கூத்து கும்மாளம் தான். எல்லாம் நடிகைகளை வச்சு ஆடுவானுங்க. என்னது? ஆமாய்யா, நடிகை தான். நடிகளை அவுத்து போட்டு அங்க ஆடுவாங்க. நல்லா கஞ்சா அடிச்சுட்டு ஆடுறதுதான். இதுதான் அங்க வேலை. எல்லாம் மூளை செலவு பண்ணி மொட்டை அடிச்சுட்டு உட்கார வச்சிருவாங்க.
மூளை செலவு பண்ணி மொட்டை போட்டு உட்கார வச்சிடுறாங்க. முட்டை போட்டு அங்கேயே சாப்பிடுச்சு அங்கேயே போட்டுருவானுங்க. இப்படித்தான் பண்ணுது. ஆக இதெல்லாம் வந்து பிசாசு மந்த புத்தி. உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? இந்த மாதிரி யோக மன்றத்துல வந்து இப்படி கூத்தடிக்க சொல்லி நம்ம தமிழ்ல எந்த நூல் இருக்குது? சமஸ்கிருதத்துல எந்த நூல்? சமஸ்கிருதத்துல இருக்குதா இல்ல தமிழ் இருக்கா? 2 தான் உலகத்தின் மூத்த மொழி. இந்தியாவிலேயே 2 மூத்த மொழி இருக்கு. ஒண்ணு உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி. அதிலிருந்து வந்ததான் அதிலிருந்து சமஸ்கிருதம் சரி செய்யப்பட்டது. எங்க இந்த மாதிரி தின்னு போட்டு கூத்தடிங்கடான்னு எங்க சொல்லி இருக்குது? நான் வேணா பகவத்கீதை படிச்சு காட்டுறேன். பகவத்கீதை படிச்சு காட்டுறேன் 2ஆம் பாடம். அதை பாருங்க. அதாவது பகவத்கீதை வந்து என்னமோ இருந்துட்டு போகுது. அது நமக்கு அது சமஸ்கிருதத்திலேயே என்னமோ இருந்துட்டு போகுது. அதுல வந்து பதஞ்சலியை எடுத்து காட்டிருக்காங்க. பதஞ்சலி வந்து தமிழ் முனிவர். பதஞ்சலி வந்து தமிழ் முனிவர். இந்த தமிழ் முனிவர் அவருக்கு பதஞ்சலியும் தமிழ் முனிவர் தான். திருமூலரும் தமிழ் மொழி தான். தமிழ் தெரிஞ்சவர் தான் தமிழ்நாட்டுக்காரர். ஆனால் திருமூலர் வந்து தமிழ்ல உணவை பத்தி சொல்லியிருக்காரு. அதே போல பதஞ்சலியும் உணவை பத்தி சொல்லியிருக்காங்க. பதஞ்சலி சொல்றது வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார். அது வந்து மந்திர மொழியில் எழுதியிருப்பார். மந்திர மொழின்னா அந்த யோகிகளுக்கு மட்டுமே புரியுற மாதிரி மந்திர மொழி. தமிழ் மொழி என்பது எப்படி தெரியுமா? சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி மந்திர மொழி. 2 இருக்கு. மந்திரத்துல 2 இருக்கு. தமிழ் மொழியிலும் மந்திரம் இருக்கிறது, சமஸ்கிருதத்திலையும் மந்திர மொழி இருக்குது. சில மந்திர மொழிகளை வந்து கூப்பிடுவதற்காக பதஞ்சலி என்ன பண்ணார்? அந்த தமிழ் முனிவர் அவருக்கு 2 மொழி தெரியும். எனக்கு 2 மொழி தெரியும்னு அவர் சொல்றாரு. அதே போல திருமூலர் எனக்கு 2 மொழி தெரியுங்கிறாரு. ஆனால் இப்ப இருக்கிற யோக முண்டங்களுக்கு தமிழும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. இப்ப இருக்கிற யோக முண்டங்கள் நான் சொல்றேன். நான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை முண்டங்களையும் சொல்றேன். என்னது? இதை கத்துக்கிட்டு போய் அமெரிக்கால போய் சில முண்டங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. உலகம் பூரா இந்த யோகமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, கையை காலை நீட்டுறதுக்கு வாரத்துக்கு $200 வாங்குறான். $200 30,000 ஃபீஸ் வாங்குறான். அதெல்லாம் இருந்துட்டு போட்டு. அதுல பதஞ்சலியில என்ன சொல்றான்? அதே ஒரு திருமூலர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதையில ஒரு பாடல் வருது. 2வது அத்தியாயம் 59வது பாடல். அதே போல 6வது அத்தியாயம் 16வது பாடல். அதே போல 6வது அத்தியாயம் 46வது பாடல். இந்த 3 தான் மிக 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 முக்கியமானது. இதுல இந்த பகவத்கீதையில. அதுல இந்த பகவத்கீதைங்கிறது பகவத்கீதை என்ன தெரியுமா? அவர் ஒண்ணும் கிடையாது. ஆசிரியர் மாணவன் 2 பேரும் கேள்வி கேட்பாங்க. அது அவன் பேரு, ஒருத்தன் பேரு கண்ணன்னு பேரு, ஒருத்தன் பேரு அர்ஜுனன்னு பேரு. இல்ல கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க, அர்ஜுனன்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது. இவன் கேட்காத கேள்விக்கு அவன் பதில் சொல்வான். இதுதான். அது என்ன தெரியுமா தான்? ஆசிரியர் மாணவனுக்கு பாடம் சொல்லி தர்றது. அது அர்த்தம். என்னது? ஆசிரியர் மாணவனுக்கு பாடம் சொல்லி தர்றது. அதுதான் பகவத்கீதை. ஒரு இளவும் கிடையாது அதுல. இது கடவுள் கத்திரிக்காய் அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. ஆசிரியர் மாணவன் தான். பாரு, மேல உட்காந்துருப்பான், இவன் கீழே உட்காந்துருப்பான். அதுதான். அதுக்கு பேரு உபவாசம்னு அர்த்தம். உபவாசம்னா அருகில் இருந்து பாடம் சொல்றதுன்னு அர்த்தம். உபவாசம்னா சில பேர் உணவு இல்லாமல் இருக்குங்கிற உணவை பத்தி பேசுறதுதான் உபவாசம்னு அர்த்தம். என்னது? உணவை பத்தி பேசுறதாங்க உபவாசம். அதை விட்டு போட்டு சரி, உடல் வேறு மனம் வேறு. உடம்பை கெடுக்கிற அதிகாரம் உலகத்துல எவனுக்குமே கிடையாது. உடம்பு யாரு கொடுத்தது? இயற்கை கொடுத்தது. இயற்கை கொடுத்து நீ ஏன் அழிக்கிற? இந்திய தண்டனை சட்டத்தின்படி தற்கொலை செய்வது வந்து குற்றம். தற்கொலை செய்வது வந்து குற்றம். என்னது? தற்கொலை குற்றம் ஐயா. நீ ஏன் உடம்பை கெடுத்துக்கிற? நீ உடம்பு கெடுத்துட்டு சாவடிக்கிற. நீ மருந்து கொடுத்துட்டு சாவறியா இல்லையா? அதே மாதிரி மாத்திரதுன்னு சாவற. நீ மருந்துன்னு சாவறது ஒண்ணுதான், மாத்திரதுன்னு சாவறது ஒண்ணுதான். இதெல்லாம் படிச்சவனுக்கு தெரிய வேண்டாம்? எதுக்கு தெரியணும்? நீ தான் மனம் போன போக்கில் போய்க்க வேண்டியது. உடம்பு எதுக்கு கெடுத்துக்கிற? அவன் தான் சொல்றானே, பிசிக்கல் பாடி வேற, மென்டல் பாடி வேற. மென்டல் கெட்டு போச்சு, உடம்பு எதுக்கு கெடுத்துக்கிற? உடம்பை கெடுக்கிற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. உடம்பு ஒழுங்கா இயற்கை கொடுத்துட்டு போயிடணும். உடம்பு உன்னை கெடுத்து நீ பிறந்தியா? மனம் 5, சித்தம் 5. சித்தம் 5 வகைப்பட்டது. அறிவு 6 வகைப்பட்டது. அறிவு வந்து 6 வகைப்பட்டது. அறிவு 7 வகைப்பட்டது. அறிவு 8 வகைப்பட்டது. அறிவு 9 வகைப்பட்டது. அறிவு 10 வகைப்பட்டது. ஆனால் மனம் மட்டும்தான் 5. அது அந்த மனம் 5 மனம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மனம் வந்து இப்பதான் வெள்ளைக்கார முண்டங்களுக்கு புரியுது.
அவன் வந்து இப்ப மென்டல் டாக்டர்னு இருக்கா. என்ன மென்டல் டாக்டர் அவன்? மென்டல் டாக்டர்னு சொல்லி போட்டு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்கிறான். மென்டல்னா ஆலோசனை கவுன்சிலிங் கொடுக்கணும். மென்டல்னா என்ன கட்டுதான்? கவுன்சிலிங் கொடுக்கணும். என்னது? ஆலோசனை பண்ணணும். கவுன்சிலிங். அதை விட்டு போட்டு இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு ஒரு பாடத்தை படிச்சுட்டு வந்துடுறான். இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன பண்றான்னு ஒரு பாடத்தை படிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு பாடத்தை படிச்சுட்டு வந்துட்டு அது பேர் அமெரிக்கால இருக்கிற அமெரிக்கால சிக்மண்ட் பிராய்டுன்னு ஒருத்தன் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவன். சிக்மன் பிராய்டு ஒரு ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவன். அவன் தான் வந்து மென்டல்னு ஒண்ணு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணான். அவன் மருந்து மாத்திரையே கொடுக்க சொல்ல. அவன் மருந்து மாத்திரை கொடுக்க சொல்ல. ஆமா, அவன் கண்டுபிடிச்சவனே கவுன்சிலிங் கொடுறாங்கிறான். இவன் என்ன பண்றான்னா இந்த இந்த முண்டங்கள் மருந்து மாத்திரை கொடுத்து ஸ்டீராய்டு கொடுத்து தூங்க வைக்கிறது. எடுது ஸ்டீராய்டு கொடுத்து தூங்க வைக்கிறது ஐயா. கொடுமையிலையும் கொடுமை. இதுதான் எம்பிபிஎஸ் லட்சணம். என்னது ஐயா 6 மாசம் கோயம்புத்தூருக்கு 7 வருஷத்துக்கு முன்ன தொடர்ந்து 6 மாசம் போனேங்க ஐயா. மாசம் ஒரு டைம். ஆனா 6 மாசமும் 24 மணி நேரம் நான் தூங்கிட்டே தாங்க ஐயா இருந்தேன். அதான் மாத்திரை அதான் ஸ்டீராய்டு கொடுத்துட்டாங்கிற நான் உனக்கு. என்னது அதுக்கு பேர் தான் ஸ்டீராய்டு ஐயா. பின்னென்ன உனக்கு சாவடிக்கிற முயற்சி பண்ணிட்டு நீ செத்தாலும் கேள்வி கேட்க முடியாது. கேட்டா உனக்கு மென்டல் அவுட் ஆயிடுச்சு, நான் வந்து பாடத்தை எடுத்துன்னு போயிட்டு உங்களுக்கு மருந்து கொடுத்தேன், அது உங்களுக்கு வந்து ஆளை கொண்டு போயிடுச்சு, அதை நான் பொறுப்புலின்றுவான். என்னது அப்பதான் என் பாடத்திட்டத்தை நான் பொறுப்பு இல்ல. அதான் நீங்க கோமாளின்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றேன். அந்த கோமாளியரை அவன் சட்டப்படி எழுதி வச்சிருக்கான். மருந்து கொடுத்தால் கொலை செய்தால் நான் காரணம் இல்லைன்னு கையெழுத்து வாங்கிடுவான். என்னது ஆமாய்யா. கையெழுத்து வாங்கிட்டு உங்களை போட்டு கிழிச்சு சாவிடிச்சிருவான். அதுதான் எம்பிபிஎஸ் பண்றது. எம்பிபிஎஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க, மருந்துங்க. என்னது மருந்துங்கய்யா. நீங்க எம்பிபிஎஸ் இருந்தா எம்எஸ்ஆ இருந்தா எம்டிஆ இருந்தா ஆயுர்வேதம் வந்து அங்கு பஞ்சரான நீங்க சூரணம் சாப்பிட்டா கூட தப்புதான். சூரணம் சாப்பிட்டா கூட தப்புதான். அதான் எழுதுறானே மருந்து மாத்திரைகள் மூலிகைகள். வர அந்த 100ஆம் பக்கத்தை எடுங்க. 100ஆம் பக்கம் எடுங்க. 100ஆம் பக்கம் எடுங்க. 100ஆம் பக்கம் எடுங்க. 11ஆவது பாடத்தை இரவு படிக்கணும். யார் படிச்சது 11ஆம் பாடத்தை? பிரிநிதிகள் படிச்சீங்களா 11ஆம் பாடத்தை? 11ஆம் 2 புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கன்னு சொன்னேன் இல்லையா? ஏன் இன்னும் வாங்காம வச்சிருக்கிறீங்க? நீங்க கையில 2 புத்தகம் இருக்கணும். பன்னீர்செல்வம் கையில புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். பாடத்திற்கு தான் நடத்துவது. உடம்பு குணப்படுத்துறது அதெல்லாம் 6 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். நோய்ங்கிறது ஒரு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 11 மணிக்கு ஒண்ணு கூப்பிட்டு இது போட்டு நேத்து மதியம் சாப்பிட்டேங்கய்யா. இப்ப நானு இன்னைக்கு திருப்பி நான் 72 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணிக்குவா நேத்துல இருந்து. அந்த தைரியம் இருந்தா பண்ணுங்க. அது ஒண்ணும் பண்ணாது. தைரியம் இருந்தா பண்ணுங்க. முதல்ல 12 மணி நேரம் பண்ணி பாருங்க. காலை 12 மணி நேரம் பண்ணி பாருங்க. அப்படியே முடிஞ்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்க. புரியுதுங்களா? இல்ல 72 மணி நேரம் முடிச்சிட்டேன் ஐயா நேத்து. அப்போ வந்து இன்னைக்கு என்ன ஒரு அருமையான கீரை கஞ்சி, நல்ல கீரை போட்ட மாதிரி, அவல் போட்ட மாதிரி கொஞ்சம் நல்ல சுவையா ஒரு கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் நெய் கீ போட்டு சாப்பிடுங்க. நேத்து மதியமே சாப்பிட்டேங்க ஐயா. இப்ப அப்ப நேற்று மதியம் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் 72 மணி நேரம் போடுங்க, சுத்தப்படுத்துங்க. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணும் அதான் உடம்பு எனர்ஜியே வந்துருது இல்லைங்க. எனர்ஜி வருகின்ற பொழுது எனர்ஜி வருது இல்லை. கிறுகிறுப்புங்க, மயக்கமங்கு, சோர்வு எங்க வந்துச்சு அப்படின்னு என்ன? நைட்ரஜன் புரோட்டீன், நானோ புரோட்டீன் போகுது. நானோ நைட்ரஜன் கன்வெர்ட் இன்டு நானோ புரோட்டீன். அது வந்து நுரையீரலுக்கு போகணும் அவசியம் இல்லை. அது வந்து இறப்புக்கு போகணும் அவசியம் இல்லை. ரேடியேஷன்ல போயிட்டு இருக்குது. யாருக்கும் புரியாது. என்னது இது ரேடியேஷன்ல போயிட்டு இருக்குது. எப்படி போயிட்டு இருக்குது? உங்க உடம்பு மேல நைட்ரஜன் உட்கார்ந்து இருக்குது. நீங்க வந்து நைட்ரஜனுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க ஆக்சிஜனுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க ஆர்கானுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க கார்பன்ல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. மீன் எதுக்குள்ள நீந்திட்டு இருக்குது? தண்ணிக்குள்ளதான் நீந்திட்டு இருக்குது. அதை நான் 100 கிலோமீட்டர் கப்பாடு இருந்து பைப் போட்டு உறிஞ்சுதான்னு கேக்குறேன். அது நமக்கு புரியறது இல்ல. நமக்கு காற்றை சுவாசிக்கிறான்னா இந்த காற்றை பைப் போட்டு மூக்குல போட்டு 100 கிலோமீட்டர் அப்பால் இருக்கிற காற்றை பம்ப் போட்டு உறிஞ்சிடான்னு அர்த்தம். அப்படி அல்ல. மூக்குக்குள்ளேயே காத்து இருக்குது. அப்படியே அந்த நுரையல் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறது இல்ல. நுரையல் வந்து சளி ஏத்தி வச்சிருக்கு. பூரா சளி. என்னது அடைச்சி வச்சுட்டோம். அடைச்சி வச்சிருக்கிறதுனால அதை இழுக்க மாட்டேன், உறிஞ்ச மாட்டேங்குது. நம்ம உடம்பே வந்து தெரியுமா? நம்ம ஸ்பாஞ்ச். நீங்க பஞ்சு பார்த்திருப்பீங்க, வெள்ளை பஞ்சு பார்த்திருப்பீங்க, செயற்கை பஞ்சு ஸ்பாஞ்சு, பஞ்சு மெத்த பார்த்திருப்பீங்க, நீங்களா ஃபோம் பார்த்திருப்பீங்க. அதேதான் அது. கோடிக்கணக்கான ஓட்டை இருக்கும்.
அது அப்படியே புளிஞ்சு புசு புசுன்னு சத்தம் வரும். உள்ள இருக்கிற காத்த வெளிய இழுக்கும், வெளிய இருக்கிற காத்த உள்ள கொண்டு போகும், வெளிய இருக்கிற தண்ணி உள்ள உறிஞ்சும். அது அந்த ஸ்பாஞ்ச் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதோ, அந்த அளவுக்கு தான் உள்ள இழுக்கும். ஸ்பாஞ்சுல பூரா மண்ண போட்டு பெசஞ்சு, பூரா களியும், டீசலும் எல்லாம் போட்டு பெனஞ்சு, எண்ணெய் போட்டு பிசுக்கி ஏத்தி வச்சு கொச கொசன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த பஞ்சு எதையுமே உறிஞ்சாது. அந்த பஞ்சு கோட்டைய பூரா அடைச்சு வச்சிரணும் ஐயா. ஆமா. அதே தான் நீங்க பண்ணியிருக்கிறீங்க. பண்ணிட்டு எனக்கு சக்தி இல்ல. புடலங்காய் நல்ல பிரியாணி மூக்கு புடிச்சு தின்னு போட்டு எனக்கு கை தூக்க முடியலைங்கிறீங்க. அத்தன தின்னு போட்டு கையில தூக்குறதுக்கு சக்தி இல்லைங்கிறீங்க. ஐயா 100வது பக்கம் படிக்கிட்டாங்க ஐயா. படிங்க. 100வது பக்கம் அந்த முக்கியமான பாயிண்ட் 3 அந்த 100வது பக்கத்த இந்த மருந்து, மாத்திரை, மூலிகைகள் அத மட்டும் நல்லா மண்டையில அடிக்கிற மாரி சொல்லுங்க. மாத்திரைகள், மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. ம். அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. ஆ இது யார் சொல்றது தெரியுமா? ஒரு எம்டி டாக்டர், ஒரு எம்எஸ் டாக்டர். இந்த 2 பேரும் சேர்ந்து உலக புகழ்பெற்ற நூல் அது. அதுக்கு பேரு ஹீலிங் வித் மைண்ட் பவர். உடம்புக்கு கிடையாதுடா, மனதுக்கு தான்டா அப்படிங்கிறான். என்னது? மனதுக்கு தான், உடம்புக்கு கிடையாது. அப்ப நீங்க உடம்புக்கு மனது கெட்டு போச்சுன்னா மனது கெட்டு போச்சுன்னா மனதுக்கு தான் வைத்தியம் பார்க்கறது விட்டு போட்டு, நீங்க எப்படி இட்லி திங்கலாம், தோசை திங்கலாம், ஊறுகாய் திங்கலாம், சட்னி திங்கலாம், சாம்பார் திங்கலாம்? அப்படி திங்கிறவனா நேரம் வந்து அப்படி திங்கிறவன் மனதுதான் சந்தோஷப்படுமே தவிர, உடம்பு ஐயோ ஏன்னு கத்துது. உடம்பு நீங்க மிளகாய்ங்கிறது கொடூர விஷம்தான். மிளகா தாளிக்கும் பொழுதே மூக்குல புறையேறுது. ஓடிப்போ அந்த பக்கம் ஓடி போடான்னு சொல்லுது. நீங்க என்ன பண்றீங்க? அதே மிளகாய் தான் வலிச்சு வலிச்சு நக்கறீங்க. என்னது? அறிவு வேண்டாம். மிளகா தாளிக்கிறப்ப வீட்டுல சமையல் பண்றப்ப தாளிக்கிறப்ப மிளகா கருகி வரும். உள்ள லொக்கு லொக்குன்னு இருக்கும். அப்ப அந்த விஷம் ஆகாது, ஓடி போடாங்குது. தூரம் ஓடி போயிடுறீங்க நீங்க. ஆனா அதே மிளகாய் தான் வலிச்சு வலிச்சு உள்ள போடுறீங்க. அது என்னாகும் உடம்பு? என்னது? அப்புறம் உடம்பை கெடுத்துக்கிறீங்க. அறிவு வேண்டாம். நீங்க மனதை தானே கெடுத்துக்கணும். மனதை சரி பண்ணி போட்டு உடம்பை கெடுக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அதனால கொலை செய்யக்கூடாதுங்கிறான். தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடாதுங்கிறான். நீங்க உடம்பை வருத்திக்கிட்டீங்க. நீங்க மிளகாதுன்னு உடம்பை வருத்துக்கிறீங்க. காபி குடிச்சு உடம்பை வருத்திக்கிறீங்க. காஃபி வந்து கஃபின்கிற குடிக்கிற ஸ்டீராய்டு இருக்குது. காஃபி ஏன்டா குடிக்கிறான்னா கஃபின்கிற ஸ்டீராய்டு இருக்குது. டீ ஏன்டா குடிக்கிறான்னா டீல டேனின்ங்கிற டேனின் தான் டீயா மாறுது. டேனின்னாவே டீன்னு அர்த்தம். நீங்க டீன்னு சொல்லி நாசமா போயிட்டீங்க. அந்த டேனின்ங்கிற கொடிய விஷயம் இருக்குது. கஃபின்ங்கிற விஷயம் இருக்குது. அமெரிக்கால காஃபி குடிக்காத ஒரு பரதேசி கூட கிடையாது. பிச்சைக்காரன் வந்து பணக்கார வரைக்கும் ஒரு நாளுக்கு 50 காபி குடிக்கிறவங்க வந்து அமெரிக்கா முண்டங்கள். பூரா கஃபின். என்னது? அதான் காஃபி. அதான் சாக்லேட் முட்டாய் கலை கொடுக்குற குழந்தைகளுக்கு ஒரு சாக்லேட் அடிமை. எல்லாம் வெள்ளக்காரன் பண்ற வேலை. அதை வாங்கி கையில் வச்சுக்கிறது. வள்ளுவர் சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, போதை அருந்தாதே கல்லு குடிக்காதுன்னு எழுதி வச்சிருக்காரு. என்னது? அந்த காலத்துல இந்த மாதிரி செயற்கை சாராயம் கிடையாது, இயற்கை சாராயம் தான். கல்லு என்பது அது பதநீராக மாற்றப்பட வேண்டும். என்னது? நீ கல்லு குடிச்சீங்கன்னா லிவர் அவுட் ஆயிரும். கல்லு இறக்கணும். உன்னையே கல்லு இறக்குவாங்க. இறக்கணும் உடனே சுண்ணாம்பு தடவிடுவாங்க. சுண்ணாம்பு தடவி அது நல்ல பொருளாக மாறும். அது கொடூர விஷம். அது அப்படியே தொடர்ந்து அந்த சுண்ணாம்பு போட்டு பதநீரா மாத்தி பனங்கற்கண்டா மாத்தினதான் அது குளிர்ச்சியாக மாறும், ஆரோக்கிய பொருளாக மாறும். அப்போ அது 2ஆ பிரிக்கலாம். கல்லு வந்து கல்லாவும் வச்சு ஆளை கொலை செய்யலாம், அல்லது பனங்கற்கண்டா மாற்றி சிறந்த மருத்துவமாக மாற்றலாம். அப்ப ஒரு பொருள் 2ஆ மாறுது. நன்மை மாறி தீமை, தீமை மாறி நன்மை. ஆகையினாலதான் இதை நம்ம தெளிவா பேச வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அதனால பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சுத்தமாக 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 உங்களுக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகள், உள்ளே இருக்கிற உறுப்புகள விஷம் பூரா அந்த நாக்களை வந்து படியும். அப்படிதான் சோனம் வாங்ஸுக்கு வந்து படிஞ்சுது. அது எடுக்க தெரியாது. அவரு அறிவாளி கிடையாது. எந்த அறிவாளி? உடம்பே காத்துக்கின்ற அறிவாளி கிடையாது. அவரு விஞ்ஞானி தான். லேலடக்கில மிகச்சிறந்த அறிவாளி தான். அவர் ஒழுக்கம் உள்ளவர் தான், பண்புள்ளவர் தான், சிறந்த ஆசிரியர், சிறந்த விஞ்ஞானி, உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச விருதுகள்லாம் பெற்றிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிருக்காரு? காந்தின்னு சொல்லி போட்டு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு ஏதோ இந்த நீட்டு புடலங்காய் புண்ணாக்குன்னு சொல்லி போட்டு ஏதோ ஒண்ணு வந்து உட்காந்து மாட்டிக்கிட்டாரு. அவரு நல்ல வேலை அவர் சாகாம போயிட்டாரு.
அவனுக்கு 30 அவருடைய எடை வந்து 9.5 கிலோ குறைஞ்சுது. எத்தனை நாளா? 20 நாள்ல குறைஞ்சுது. அது ஒண்ணும் பண்ணல. ஆகாரத்தை நிறுத்திட்டாவே, விஷத்தை நிறுத்திட்டாவே உடம்பு சொயின்னு 1 கிலோ விஷத்தை கொண்டுட்டு போயிரும். என்னது? 1 கிளாஸ் கொண்டு போயிருங்க. 1 கிலோ விஷத்தை கொண்டு போயிருமா? அப்புறம் இவன் ஏதோ குடல் சுருக்கி போய் கிடக்குது. எந்த இட்லி தின்ற பரதேசியாச்சு. இட்லி தின்னு திட்டு பெருங்குடல் பூரா சுருங்கி போச்சு. பெருங்குடல் பூரா சுருங்கிடுச்சு. அங்க வந்து மலம் நின்னுக்கு. அங்க வந்து மலம் நின்னு ஆளை எந்திரிக்க விடாம பண்ணிரு. என்னது? ஆமாய்யா. அங்க கேஸ் உண்டாயிரும். அங்க என்ன பண்ணு? வாயு உண்டாகி உடம்பெங்க குப்புன்னு உப்பிக்கும். அவன் இழைச்சுதான் இருப்பான். ஆனா கேஸ் உள்ள பக்கம் உள்ள உட்காந்து எந்திரிக்க விடாம பண்ணிரும். ஆனா உள்ள உறுப்புகள் நல்லா இருக்கும். உறுப்புகள் நல்லா. ஐயா குடல் எப்படிங்க ஐயா சுருங்குது? இட்லி திங்கறையில அதான் குடல் சுருங்கு. இட்லி சாப்பிட்டா குடல் விரியாதாங்க ஐயா, சுருங்குமா? ஆமா, இட்லிங்கிறது ஆசிட் அல்லவா? ஓ, இப்பதான் புரியுதா? இட்லிங்கிறது மாவு. என்னது? மாவுங்க ஐயா. மாவு தின்னா ஐயா, நான் நினைச்சிட்டேன் சரி சாப்பாட்டு நிறுத்தம்னாதான் குடல் எல்லாம் சுருங்கி போயிரும், சாப்பாடு போட போட குடல்லாம் விரியும் நான் நினைச்சுக்கிட்டேங்க ஐயா. அதெல்லாம் ஒரு அளவு நடக்காது. நீ உணவே திங்கள். உணவு அது குறிப்பா இப்பதான் உங்களுக்கு புரியுது. இத்தனை நாள 15 நாள பேசி இப்பதான் மண்டையில ஏறுது. அப்போ நம்ம திருப்பி 1,00,000 தடவை பேசினத கொஞ்சம் மண்டையில ஏறுது. அதுக்குதான் நான் 12 வருஷம் டைம் வச்சிருக்கேன். எத்தனை வருஷம்? 12 வருஷம். எத்தனை தடவை இதை பேசி இதையே நான் பலமுறை உணவை பத்தி பலமுறை பேசியிருக்கேன். அந்த விழிப்புணர்வு 1 கோடி தடவை பேசினா விழிப்புணர்வு வராது. இந்த உணவை பற்றி விழிப்புணர்வு வர்றதுக்கு இன்னும் 1 கோடி ஜென்மம் எடுக்கணும். எத்தனை கோடி ஜென்மம் எடுக்கணும்? 1 கோடி ஜென்மம் ஐயா. இந்த நீங்க படிக்கிற எஸ்எல்சி, பியூசி, பிகாம், பிஎஸ்சி, எம்டெக், டொன்டெக் இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் வந்து அறிவுக்கே பொருந்தாத படிப்புகள். குமாஸ்தா வேலை பார்க்கறது. எப்படி பார்த்தாலும் அடிமையா தான் இருக்க போறேன். எப்படி போனாலும் இன்னும் அரசாங்கத்துக்கு அடிமையா இருப்பேன், இல்லாத பெரிய பெரிய இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு அடிமையா இருப்பேன். இதுதானே பண்றீங்க. அப்புறம் என்ன நீங்க சொந்த தொழில மானம் உள்ளவன் சொந்த தொழில் பண்ணுவான். மானம் உள்ளவன் சொந்த தொழில் பண்ணுவான். அதுதான் விவசாய தொழில். அவன் விவசாயி என்ன பண்ணுவான்னா தனக்கான உணவை தானா உற்பத்தி பண்ணி தானா சாப்பிடுவான். அதுதான் அவனோட வேலை. அது தற்சார்பு வாழ்வுன்னு அர்த்தம். அவன் விருப்பப்பட்ட யாருக்காவது கொடுக்கலாம், இல்லைன்னா கம்முன்னு இருக்கலாம். அது வந்து அவனுடைய சுயநலம். அது அதே மாதிரி நீ திங்கறீன்னா உன் சுயநலத்துக்கு தின்னு இருக்கிற. நீ கடையில வாங்கி பிச்சை எடுத்து தின்னு இருக்கிற, அவன் சொந்தமா உற்பத்தி சாப்பிட்றான். நாம என்ன பண்ண தெரியுமா? தவ வாழ்க்கை வாழ்றான். நாம் வந்து உயர்ந்த வாழ்க்கை. நாம எவர்கிட்டையும் பிச்சை எடுக்காம இயற்கையிலிருந்து நேரடியாக டைரக்டா ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்கிறோம். நேரடியா ஆற்றலை எடுத்துக்கொள்கிறோம். சில பேர் சாப்பிடலன்னா கை நடுக்க வருதுங்கிறீங்க. ஒண்ணுமையா யாருக்கு கை நடுக்கம் இல்ல, கால் நடுக்கம் இல்ல? எங்க போச்சு? நல்லாதாங்க இருக்கு. காலையில 10 நிமிஷம் ரொம்ப டயர்டா இருந்தது, அப்புறம் இப்ப சரியாயிடுச்சு. ஆமா, டயர்டா இருக்குன்னு என்ன அர்த்தம்? காலை எந்திரிச்சு யார் சுறுசுறுப்பு? எல்லாரும் யாருக்கு சுறுசுறுப்பா? காலை எந்திரிச்சு பாரு, மூஞ்சி பாருங்க பொணம் ஊந்தமா இருக்கும். இந்த உடம்பை சுத்தம் பண்ற மூஞ்சி தான் சுறுசுறுப்பா இருக்கும். சோறு திங்கிற மூஞ்சி பூரா காலையில பார்த்தீங்கன்னா இலை ஊடு மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்கு? எவன் சுறுசுறுப்பா இருக்கிற காலையில? திங்கறது பூரா சாராயம் குடிக்கிற அளவுக்கு தின்னுக்க வேண்டிய. நல்ல சாராயம், அதாவது உணவு அத்தனையுமே கார்பன் டை ஆக்சைடு மாறும். நீங்க சாப்பிடுகின்ற மாவு, நீங்க சாப்பிடுற இட்லி, தோசை, சட்னி, மாவு, கார்போஹைட்ரேட் அத்தனையுமே உள்ள கார்பனாக மாறி, என்னது கார்பனாக மாறி ஆக்சிஜன் பூரா வெளியே துரத்தி விட்டுரும். ஆக்சிஜன் பூரா அப்புறம் எங்க மூஞ்சி எதிர்த்து எப்படி சுறுசுறுப்பாங்க? நாத்த மடிக்கு கிட்ட போய் பாருங்க, வாய் மோந்து பாருங்க. காலை எந்திரிச்சு அவன் வாய் மோந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அதே நாய் வளர்க்குறீங்கல்ல, நாய் வாயை மோந்து பாருங்க, எந்த நாத்தம் எடுக்காது. நீ மாடு வளர்ப்பீங்க, மாடு வாய் மோந்து பாருங்க, எந்த நாத்தம் அடிக்காது. அதெல்லாம் அறிவோட நடந்துக்குது. என்னது அறிவோட? அது லிமிட்டா சாப்பிடுதுங்க ஐயா. லிமிட்டா சாப்பிடுறது இல்ல, அது சுத்தமாயிக்குது. இயற்கையா அதுக்கு சுத்தமாயிரும். உனக்கு நீ வந்து அதுக்கு வந்து அறிவை கொண்டு நடக்குது, நீ மனதை கொண்டு நடக்கிறவன். என்னது மனதை கொண்டு? மனம் என்ன? மனம் என்னது? இதெல்லாம் திக்க சொல்லிச்சு. இட்லி திக்க சொல்லு, காலை எந்திரிச்சு காப்பி குடிக்க சொல்லிச்சான்னு கேக்குறேன். ஆமாய்யா, மனம் தான் சொல்லுது. அப்புறம் மனம் தின்னு மட்டும் வாய் நாத்தம் அடிக்காம என்ன பண்ணும்? நாத்தம் தான் அடிக்கும். அப்புறம் பெரிய நீங்க அறிவாளியான்னு கேக்குறேன். நாத்தம் அடிக்கிறேன் அறிவாளியான்னு கேக்குறேன். என்ன இதெல்லாம் வந்து எந்த யோக மடத்துல இதெல்லாம் யோக மடத்துல சொல்லி கொடுக்குறானு கேக்குறேன்.
அவன் யோக சரிங்க. மட்டத்துல எவங்க ஒழுக்கமா இருக்கிறான், இல்ல கஞ்சா குடிக்கிறதும் பழக்கி விடுறானுங்க. என்னது? கஞ்சா குடிக்க. இல்லட்டா வேற 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 நிறைய இருக்குதுங்க. உணவுல கோடிக்கணக்கான வகை இருக்குது. இவனுக்கு தெரியாமே அந்த பாய்சன் தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா 19வது பாடத்துல அதாவது 10வது பாடத்துல வாழ்க்கையின் தராதரம் இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையின் தராதரத்துல நாம் உணவோடு சேர்ந்து விஷத்தையும் சாப்பிடுகிறோம்னு எழுதியிருக்கான் அதுல. எனக்கு ரொம்ப நாளா 19ஆம் பாடத்தை எடுங்க, அதுல பாருங்க சொல்லியிருப்பான். 10ஆம் பாடத்துல உணவோடு சேர்ந்து நாம தேவையில்லாத உணவையும் திணிக்கிறோம்ங்கிறான். எனக்கு அது ரொம்ப நாளா புரியவே இல்லை. அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உணவைத்தான் தேவையில்லாம திணிக்கிறோம்னு அவன் எழுதினாவன். பாருங்க, அதை படிச்சு பாருங்க. 19ஆம் பாடத்தை எடுங்க. 10ஆம் பாடத்துல என்ன சொல்றான்? 19வது பாடம் எடுத்துட்டேன். 143, 44. அதுல பாருங்க, அந்த 143, 144 அப்படி மேல இருந்து படிங்க ஒரு வரி, அந்த 4-5 வரி படிங்க. 44, 144ஆம் பக்கமாங்க ஐயா. வாழ்க்கையின் தராதரம்னு போட்டிருக்கானா? 19ஆம் பாடம் படிங்க, தமிழ் இருக்குது, படிங்க அப்படியே. வாழ்க்கையின் தத்துவம். உயிர் என்பது ஒரு சக்தி. உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத போது சாவு ஏற்படுகிறது. வாழ்க்கையின் தராதாரம் உடலின் நிலையை பொறுத்தது. நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் இருக்க வேண்டும். உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம் உடல் நமது சொந்த டாக்டராக இருக்கிறது. இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது. இவற்றிற்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. உணவுடன் தேவையில்லாத பல பொருள்களையும் நாம் உடலுக்குள் திணிக்கிறோம். நிறுத்துங்க. அது என்ன அர்த்தம்? திருப்பி படிங்க. உணவு திங்கிறீங்க, அப்புறம் உணவோடு தேவையில்லாத பொருளை திணிக்கிறோம்னா என்ன பொருள்? காபி, டீ, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை. இதுதான் பன்னீர்செல்வம் திங்கிறாரு. இதுதான் நியம பழனிவேல் திங்கிறாரு. இதுதான் பரமேஸ்வரி தின்னுட்டு இருந்தாரு. தின்னுட்டு இருந்தாங்க. நானும் உங்களை மாதிரிதான். நானு பன்னிக்குட்டி மாதிரிதான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? அதான் உணவோடு தேவையில்லாதனா உணவுனா காத்து நீரு இதோட இந்த தேவையில்லாத மாவு எல்லாத்தையும் சேர்க்கிறன்றது அந்த லைன் கரெக்டா மீனிங் ஆகுது. சரிட்ட கரெக்டா புடிச்சிட்டாரு. பழனிவேல் இன்ஜினியர் புடிச்சிட்டாரு. இன்ஜினியர் கரெக்டா புரிஞ்சுட்டாரு. இந்த எல்லாருமே எனக்கு மட்டும் என்ன தெரியும், வெங்கடேசன் இதுக்கு வந்து வெங்கடேசன் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட். வெங்கடேசன் புரியுதுங்களா? பிஇ சிவில் இன்ஜினியர் வெங்கடேசன் காலேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவர் வந்து மன்னார்குடியில பிறந்து வளர்ந்தவர். அங்கிருந்து தான் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனாரு. எங்க அண்ணா யூனிவர்சிட்டி போனாரு. 1900 நோபல் வாங்கின கையோட வேலை கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? டிகிரி வாங்கின கையோட என்ன கிடைச்சிருச்சு? வேலை கிடைச்சிருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவருக்கு புரியறதுக்கு 55 வயசுல தான் புரிஞ்சுது. அவர் 15 வயசுலயே சித்தர்களே, அது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பாரு பாருங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பாருன்னு பாருங்க. அவ்வளவு சீனியர், பயங்கரமா பிரில்லியன்ட். அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் 19வது வயதுல வந்து இந்த சித்தர்களை பற்றியும் ராஜயோகத்தை பற்றியும் படிச்சேன். குறிப்பாக எனக்கு வந்து விவேகானந்தர் எழுதிய ராஜயோகம் என்ற நூலைத்தான் படித்தேன். அதுல வந்து இந்த மாதிரி யோகிகள் வந்து உணவில்லாம இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அப்புறம் வாழ்க்கையின் சுயசரிதை படிச்சேன். அப்ப உணவு இல்லாம எப்படி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இது உண்மைதானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக நான் ஆராய்ச்சி பண்ணினேன். 19 வயசுல நான் சித்திக்க ஆரம்பிச்சேன். எனக்கு 55வது வயசுல தான் விட கிடைச்சதுன்னு சொல்றாரு. அப்ப 19, 20ன்னு வச்சுட்டா கூட 20ல படிக்க போய் 55ல தெளிஞ்சதுன்னா எத்தனை வருஷம் அவருக்கு புரியல? 35 வருஷம். அத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்காரு. இனி என்ன பண்ணிட்டாருன்னா, நேர வாத்தியார்ட்ட போனா அப்பவே அரை மணி நேரத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னது, அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 35 வருஷம் ஆச்சு, எனக்கு அரை மணி நேரத்துல புரிய வச்சுட்டாரு. நேரடியா வாத்தியார் கிடைச்சார். நேரடியா அதனால எனக்கு எத்தனை ஆண்டு மிச்சம்? 35 ஆண்டு. இல்லட்டா பரதேசம் போய் சேர்ந்திருப்பேன் நான். நேர பரலோகத்தில் வாழும் பிதாவே அப்படிங்கிற மாதிரி நேர பிதாவை பார்க்க போயிருப்பேன். அங்க போய் நரகத்துல உட்காந்து ஆடிட்டு இருப்பேன். அது அப்படித்தான் கதை சொல்றானுங்க. விவரம் தெரியாம போனா நரகம்ங்கிறான், விவரம் தெரிஞ்சு போனா சொர்க்கம்ங்கிறான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜீரண நேரம் நிறுத்தி பழகி
இயற்கை ஆற்றலை வாழ்றவனுக்கு மட்டும்தான் 100 ஆண்டு பரிபூரண ஆரோக்கியம். அப்பதான் உயிர் தெரியுங்கிறான், அப்பதான் பழுக்குங்கிறான். இந்த உடம்பே பழுத்து, அறிவு பழுத்து, தூய்மை அடைந்து, தானாவே விடுதலை பெற்று அனைத்து தகுதியோடு தான் விடுதலை பெறணும். நோய்ங்கிற பேச்சு இல்லாம முதிர்ந்து கலண்டு கீழே விடுக்கணும். அதுதான் பரிபூரண யோக நிலை. இது இயற்கையாகவே நடக்கிறது. நீங்க தான் என்ன பண்றீங்க, செயற்கையாக அதை தடுத்து நிறுத்துறீங்க. செயற்கையான உணவுகளை போட்டு 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 என்ன பண்றீங்க, தடுத்து நிறுத்திடுறேன். தடுத்து நிறுத்திடுறீங்க. கேட்டா அதுல ஆரோக்கியம் இருக்குது, கேட்டா இதுல ஆரோக்கியம் இருக்குது, கேட்டா ஒமேகாக இருக்குது, அப்புறம் மாங்காய் இருக்குது, தேங்காய் இருக்குது, கண்டதெல்லாம் பேசி 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 ஊடகத்துல வரதா. இதுல வேற சிகரெட் விளம்பரம் வேற. ஒரு காலத்துல சிகரெட் விளம்பரம் யார் தெரியுமா பண்ண தெரியுங்களா, எல்லா அமெரிக்க டாக்டர்ல சிகரெட் குடிச்சிட்டு இருந்தானுங்க. அந்த சிகரெட் குடிக்கிறது பார்த்துதான் இந்த நாசமா போன அவன் பேர் என்ன, ஐன்ஸ்டீன், அவனு சிகரெட் குடிச்சு படிஞ்சு டாக்டர் குடிக்கிறது பார்த்துக்கிட்டு, டாக்டர் குடிக்கிற சிகரெட் குடிக்கிறது பார்த்துக்கிட்டு சிகரெட் விளம்பரம் டாக்டர் தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதை பார்த்துட்டு ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாரு, சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகி கடைசியில ஃபேட்டி லிவர் அப்புறம் பெப்டிக் கல்ச்சர் கஷ்டப்பட்டு சுடுகாடு கிட்ட போயிட்டேன், நீ சுடுகாடு எனக்கு வந்துருச்சுன்னு சொல்றாரு. நான் ப்ளீஸ் டைம் டு கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம் எனக்கு வந்துருச்சுடா, மாத்திரை மருந்து எனக்கு கொண்டு போடுச்சுடா. என் உணவு பழக்கம் எனக்கு கடைசியில் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதுவுமே சாப்பிட முடியாத நிலைக்கு நான் மாறிட்டேன். இது வாழ்க்கையில சுவை இல்லாத வாழ்க்கையை மாறிடுது. இது செயற்கையை நான் மருந்து மாத்திரை கொடுத்து என்னை நீட்டிக்க விரும்புறாங்க. ஆர்டிபிஷியலா ப்ரொலாங் பண்றாங்க. ப்ரொலாங்னா நீண்ட காலம், ஆர்டிபிஷியலா என்னை ப்ரொலாங் பண்றாங்க. இது எனக்கு ரொம்ப கூட விருப்பம் இல்லை, நான் போறதுக்கு நேரம் நெருங்கிடுது அப்படின்னு கடைசியில சட்டி சுத்தடா கை விட்டதடான்னு ஞானம் வருது. இதே சிகரெட் விளம்பரத்தை பார்த்து தான் அவர் சிகரெட். இப்ப ஐன்ஸ்டீனுக்கு பிறக்கிறப்ப சிகரெட் பழக்கம் இருந்ததான்னு கேட்கறேன். ஐன்ஸ்டீன் அறிவாளின்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் சிகரெட் பழத்தை கையில் வச்சிருக்கிறாரு? ஐன்ஸ்டீன் படத்தை பாருங்க, வாயில பைப் வச்சு ஊதிட்டே இருப்பாரு. ஒரு விஞ்ஞானி கையில பைப் வச்சு, ஒரு விஞ்ஞானியா இருக்கிற எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும். என்னது ஒழுக்கமா இருக்கணும். கடைசி சிகரெட் வச்சு ஊதிட்டு இருந்தா எல்லாரும் சிகரெட் வச்சு ஊதுவானுங்க. அத்தனை ஒரு விஞ்ஞானி கூட ஒழுக்கமா சாகல, ஒரு விஞ்ஞானி கூட. அப்புறம் எப்படி இவங்கள வாத்தியாருன்னு சொல்ல முடியும்? அப்ப ஏங்க உடம்பை கெடுத்து கொண்டவன் அறிவாளியா முட்டாளா? உடம்பு உங்களுக்கு சொந்தம் இல்ல, பூமிக்கு தான் சொந்தம். என்னது, உடம்பு உங்களுக்கு சொந்தம் இல்லை, பூமிக்கு தான் சொந்தம். நீங்க என்ன பண்றீங்க, உடம்பு உங்களுக்கு சொந்தம் நினைக்கிறீங்க. அப்ப நீங்களே வச்சுக்க வேண்டியதானே, செத்து போன வீட்டுல வச்சுக்க வேண்டியது. எங்க கூட பணத்தை கொண்டு இருக்கிறீங்க? என்னங்க பரமேஸ்வரி, என்ன கேட்கறதுக்கு சரியா? பரமேஸ்வரி, 12 வேல் உடம்பு உங்களுக்கு சொந்தங்கிறீங்க, அப்புறம் செத்து போனா ஏன் சுடுகாடு கொண்டு போய் வீட்லயே வச்சுக்க வேண்டியதானே? உடம்பு உங்களுக்கு சொந்தம்ங்கிறீங்களா, அப்படியே செத்து போனா எதுக்குங்க அரசாங்க சுடுகாட்டுல? எதுக்கு வீட்டு விட்டு எழுதிட்டு போறீங்க? வீடு உங்களுக்கு சொந்தம்ங்கிறீங்க, எழுதி வச்சுக்கிறீங்க. நகை உங்களுக்கு சொந்தம், வீட்டுலயே வச்சுக்கிறீங்க. அப்ப உடம்பு உங்களுக்கு சொந்தம்னா வீட்லயே வச்சுக்க வேண்டியதானே? வீட்டுல வைக்க முடியாதுங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீதான் உடம்பு உங்களுக்கு சொந்தம்ங்கிறீங்களா, வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே? எல்லாம் நாத்து எடுத்து எல்லாம் புழு வச்சு. அப்ப உடம்பு உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. என்னது சொந்தம் இல்லையா? அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு வந்துடுறீங்க. அது எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் தூக்கி எரிஞ்சு போட்டு வந்துடுறீங்க. அதோட மறந்து தொலைச்சிடுறீங்க. அதோட மறந்து அன்னைக்கே கிடா வெட்டி, கிடா வச்சு சாராயம் வச்சு குடிச்சு அடிச்சிடுறீங்க. அன்னைக்கே எவன் சாகுறானோ அன்னைக்கே கிடா வெட்டுற வேண்டியது. கிடா வெட்டி பொங்க வச்சு நல்லா செத்து போனா, அவன் செத்து போன போறதை வச்சுட்டு 16 நாளைக்கு கறி சாப்பிடுறது. எத்தனை நாளைக்கு? 16 நாளைக்கு தீங்கிறது. உண்மையாலுமே அந்த காலத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா 3 நாள் நோன்பு இருப்பாங்க. 3 நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துதான் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வருவாங்க. அந்த காலத்துல நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்துல யாராவது இறந்துட்டா, அவங்க வீட்டுக்காரன் இறந்துட்டாவோ, கணவன் இறந்துட்டாவோ, மனைவி இருந்துட்டாவோ, மாமன் மச்சான் எவன் இறந்துட்டாலும் அந்த இட வீட்டு குடும்பம் அந்த 3 நாளைக்கு எந்த வகையான சமையலோ எதுவுமே இருக்காது, அமைதியா உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு அப்படியே நடக்குது. பணம் வர்றதுக்கு முன்னாடி காப்பி வந்துருது. பணம் வர்றதுக்கு முன்னாடியே இப்பெல்லாம் ஹோட்டல் வந்துருச்சு இல்லையா, உடனே ஹோட்டல் ஆர்டர் பண்ணிடுறாங்க. பணம் வர்றதுக்கு ஒரு நாள் ஆகுதுங்க. காப்பி டீ டிஃபன் காலையில நடக்க ஆரம்பிச்சிருது. சாப்பிடுறது இப்ப இலை வீட்டுக்கு போனா விருது சாப்பிட்டு வரலாம். அந்த காலத்துல இலை வீட்டுக்கு போனா ஒண்ணு இருக்காது. இன்னைக்கு இலை வீட்டுக்கு போனாவே முதல்ல டிஃபன் சாப்பிட்டதே இலை பணத்தையோ பாக்குறது. எப்படி
டிஃபன் சாப்பிட்டு தான் படத்தை நம்ம டிஃபன் சாப்பிட்டு காபி சாப்பிட்டு நாயம் பேசிட்டு வெத்தலை வாக்கெல்லாம் பீடி எல்லாம் சிகரெட் குடிச்சிட்டு கப்பு நடிச்சிட்டு அப்புறம் போய் இவர் பெரிய அடேங்கப்பா என்ன நாகரிகங்கிறேன், என்ன அறிவு, இவனுக்கெல்லாம் அறிவு. இதெல்லாம் எதுக்கு நாம சொல்றோம்னா நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நாமது இதெல்லாம் நீங்க மாத்தவே முடியாது, ஒரு கடுகளவு நீங்க மாத்த முடியாது. இதெல்லாம் வந்து மாத்த முடியாது. இன்னும் பழக்க வழக்கம் அதிகமாகுமே தவிர இந்த ஆடம்பரங்களும் அருவறுப்புகளும் சகிக்க முடியாத கொடுமைகளும் நடந்துட்டு தான் இருக்குமே தவிர இதெல்லாம் நீங்க கடுகளவோடு உன்னால மாத்த முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் விஷயம். சரி, இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. சரி, இந்த 22வது பாடத்தை எடுங்க. 22வது பாடம் அந்த இது புரிஞ்சிருச்சா? அதாவது உணவோடு சேர்ந்து நாம் விஷயங்களையும் சாப்பிடுகிறோம் அப்படின்னு வருது இல்ல, அது கொஞ்சம் கீழே அடுத்த வரி கொஞ்சம் 2-3 வரி படிங்க. அப்புறம் மத்தியானம் 1:30 மணிக்கு பேசுவோம். இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது. இதற்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. உணவுடன் தேவையில்லாத பல பொருள்களையும் நாம் உடலுக்குள் திணிக்கிறோம். இந்த விஷங்களை சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது. கடுமையான விஷங்களை உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது. முடிந்தால் இன்னொருக்கா படிங்க, அந்த இடத்துல எல்லாம் கவனமா படிக்கணும். சரி, முடியலன்னு என்ன பண்ணும்? முடிந்தால் வெளியே பண்ணு சொல்றீங்க, முடிஞ்சா தர்றேன் அப்படிங்கிறீங்க, முடியலன்னு வச்சுக்கிறீங்க. அப்பதான் முடிச்சுக்கணும். பாருங்க, உங்கள்கிட்ட உதவி கேட்கறேன், ஒரு 10 ரூபா இருந்தா பணம் கொடுன்னு கேட்கறேன், எப்ப முடிஞ்சா தர்றேன், முடியலன்னு தரமாட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். அதான் அது உடம்பு என்ன, நீ கண்டதெல்லாம் திங்கிறீங்க, முடிஞ்சதுன்னா வாந்தியிலையோ பேதிலையோ வெளியேற்றி உங்களை சாவடிக்காம காப்பாத்திருது. நீங்க என்ன பண்ண முடியலன்னா அது என்னவா மாறும் தெரியுமா? சக்கரை நோயா மாறிடும். என்ன? ஓஹோ, அப்படியே சக்கரை நோய் வந்தது. உடம்பு என்ன பண்ணிருக்குன்னா விஷத்தை வெளியேற்ற வாந்தியிலும் வேதிலும் வெளியேற்ற முடியாத பொழுது அதுதான் புற்றுநோய். வெளியேற்ற முடிந்தால் வெளியேற்றி விட்டால் அது நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. முடிந்தால் வெளியேறலினா அதாவது மென்டல் அவுட் ஆகுறது. நீங்க உடம்பை பற்றி ஒரு 10 நோய் சொல்லுங்க. நீங்க சக்கரை நோய் சொல்லுங்க, இன்னொருத்தர் தோல் நோய் சொல்லுங்க, ஒருத்தர் வந்து புற்றுநோய் சொல்லுங்க, ஒருத்தர் வந்து மூட்டு வலி சொல்லுங்க, இன்னொருத்தர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நோய் பிடிக்காத சொல்லுங்க, உங்களுக்கு எந்த நோய் பிடிக்காத சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு நோய் சொல்லுங்க. சுகரோட நிறுத்துங்க, சுகரோட நிறுத்துங்க. உங்களுக்கு சுகரு, இன்னொருத்தருக்கு மூட்டு வலி, இன்னொருத்தரு கேன்சர். சரி, இப்ப எல்லாரும் சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க. ஒரு நோயை பேரை சொல்ற கூட இவ்வளவு தயங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நீங்க அறிவாளின்னு பாருங்க. பரவாயில்ல. சரி, இதெல்லாம் ஏன் வந்தது தெரியுமா? உடம்பு நீங்க சாப்பிடுற உணவை உடனடியாக வாந்தியின் மூலமாகவோ வேதியின் மூலமாக வெளியேற்றி விடுகிறது. முடியவில்லை என்று சொன்னால் நீங்க சொன்ன நோயெல்லாம் வந்துருது. என்னது? இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதைத்தான் அப்ப உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறப்போ விஷத்துல வெளியேற்றுதுங்கிறான். உடம்புக்கு இறப்பிக்கு ஓய்வு கொடுப்ப சோனம் வாங்ஸ் நேரே சோனம் வாங்ஸ் நமக்கு சாட்சி. சோனம் வாங்ஸ் வந்து 29 நாள் 30 நாள் இருந்தாரு. அவர் எந்த நோய் உள்ள எல்லா உறுப்புகள் தெளிவாக இருந்தன. ஆனால் விஷம் மட்டும் மலப்பாதையில வந்து சுருங்கி போய் உள்ள வந்து 10 கிலோ மலம் வெளியே வந்து போயிருக்குது. அந்த 10 கிலோ மலம் எடுத்துட்டோம்னா மறுபடியும் 10 கிலோ அவனுக்கு குறையும். சரியா? அந்த 10 கிலோ மலம் வந்து உள்ள வந்து தங்கி வெளியேற முடியாமல் அப்படி நின்றுச்சு. குடல் சுருங்கி போய் விட்டது. அதனாலதான் நம்ம சொல்றோம் குடலை விரிச்சு விடணுங்கிறான். உணவு என்பது சளியையும் பிசுபிசுப்பு தன்மையை அடிப்படையாக கொண்டது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உணவு இருக்கு, நீங்க சாப்பிட்ற ஸ்டார்ச்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஸ்டார்ச்ல எந்த வகை, அது மாவை அரைச்சிட்டீங்கன்னா அதுல எந்த வகையான எந்த கண்டென்ட்டும் அதுல கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப கம்பு இருக்குது அல்லது நெல் இருக்குது. கம்பு, நெல், அப்புறம் கோதுமை, இதெல்லாம் தானியம் இருக்குது. இதெல்லாம் நீங்க ஊற வச்சு பாருங்க, முளைக்கட்டும். என்னது? ஊற வச்சு முளைக்கட்டுற தானியம் கேள்விப்பட்டீங்களா? இல்லை, ஊற வச்சீங்கன்னா தங்க போட்டீங்கன்னா ஊறி அப்படியே முளைப்பு கட்டி மேல வரும். என்னது? ஆனால் அரிசி ஊற வச்சீங்கன்னா முளைப்பு கட்டி மேல வருமா? அப்படின்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம். என்னது? செத்து போனது தின்ன ஆரோக்கியம் வருமா? அதுக்குதான் முளைப்பு கட்டி தானியத்தை சாப்பிட சொல்லுவாங்க அந்த காலத்துல. என்னது? அந்த அறிவு உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறேன். அப்புறம் நீங்க செத்து போனது வந்து சுட்டு சுட்டு தின்னுட்டு இருந்தீங்கன்னா
அப்புறம் அது சாக வேண்டியதா அதுதான் உங்களுக்கு சுட்டு போடுது. அதாவது நீங்க செத்து போன தானியத்தை சுட்டு தின்னீங்கன்னா அதுதான் உங்களை சுடுது. அதுதான் என்ன சுட்டு போய் உங்களை என்ன பண்ணுது, அது உங்களை சுட ஆரம்பிச்சிருது. அது மெல்ல உடனே குண்டை போட்டு டப்புன்னு அடிச்சோம்னா அப்பவே சாகுறீங்க. அது மெல்ல உங்களை சுட்டு கொள்ளுது. இதான் விஷயம். அது என்ன பண்ணுதுன்னா முதல்ல இந்த பலகாரங்கள், இட்லி பலகாரம், அடை பலகாரம், தோசை பலகாரம், இதெல்லாம் பலகாரங்கள். அடை, இட்லி, தோசை இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா சாப்பிடுற பலகாரங்கள். வருஷத்துக்கு ஒருக்கா அன்னைக்கு அந்த காலத்துல புட்டு திங்குறன்னு சொன்னாவே இன்னைக்கு நோம்பின்னு அர்த்தம். இன்னைக்கு என்னங்க புட்டுங்க அப்படிம்பாங்க. புட்டுன்னு இட்லி புட்டும்பா. இட்லி புட்டுனாவே அன்னைக்குதான், அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள், ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசை அன்னைக்குதான் நெல்லஞ்சோறு, அன்னைக்குதான் புட்டு தின்னு போட்டு தூங்குறது. புட்டு தின்னு போட்டு ஓடுறது கிடையாது. புட்டு தின்னு போட்டு சோத்த தின்னு போட்டு தூங்குறது. என்னது தூங்குறதுக்காக கண்டுபிடிச்சதான் சோறு, தூங்குறதுக்காக கண்டுபிடிச்சதான் இட்லி, தூங்குறதுக்காக கண்டுபிடிச்சதான் காப்பி. இதெல்லாம் போதைப் பொருளுக்காக கண்டுபிடிச்சது. அந்த கடுமையா உடைச்சிருப்பான். அன்னைக்கு ஒரு நாளாவது வயிற்றுக்கு சாராயத்தை போட்டு தூங்குறது. இவன் வெளியே சாராயத்தை போய் கடையில வாங்கி குடிக்கிறான். இவன் இட்லி தின்னுட்டு தூங்குறான். ரெண்டும் ஒண்ணுதான். இட்லி தின்னுட்டாலும் பழை சேர்த்து குடிச்சு இட்லி, நான் 12 இட்லி தின்னு போட்டு நீங்க சுறுசுறுப்பா இருக்க முடியும், அவனாச்சும் இருக்க முடியுமா? இட்லி தின்னு போட்டு சுறுசுறுப்பா இருக்க முடியுமான்னு கேக்குறேன். சாராயம் குடிச்சா உடனே மயக்கம் வரும். என்னது அதான் இப்ப எல்லாம் பேசுறது போதையில தான் எல்லாம் பேசுறாங்க. சாப்பிட்டதால தான் போதை வருது, போதை வரத்தால தான் பேசுறாங்க. இப்ப போதை நிப்பாட்டினா யாரும் பேச மாட்டாங்க, சைலண்டா போயிருவாங்க. அதேதான். நிறைய பேசுறது காரணம் எல்லாம் போதையால தான். எல்லாம் போதையில போட்டு எல்லாம் எக்ஸ்பிளனேஷன், ட்ரைனிங், அது இதுன்னு சும்மா விட்டுட்டு இருக்காங்க. அரசியல் அது இது எல்லாம் வந்து ஈவினிங் வரும்போது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமா, எல்லாம் பேசுறதால தான் வந்து போதையாலதான் பேசுறாங்க. ஏன்னா குடிக்கிறாங்க, சாப்பாடு போதை, சாராயம் போதை, பேசுறாங்க, மறுபடியும் வந்து அதே தான் நடக்குது. இது ரிப்பீட்டடா இப்படியேதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப உண்மையா உணவை நிறுத்தும் போது, உடல் தூய்மை பண்ணும் போது மௌனமா இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா சைலண்ட்ல போகும் அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சிடுது. இது இப்படித்தான் இருக்கு. தண்ணி போடலைன்னா கம்முன்னு இருப்பாங்க. தண்ணி போட்டாங்கன்னா விடிய பேசிக்கிட்டே. அதுதான் சொல்றேன், போதையில. சரி, இப்படிதான் இருக்கு. மறுபடியும் நம்ம இதை பத்தி சந்தேகம் மாதிரி மறுபடியும் 11 மணிக்கு யாராவது கூப்பிடுங்க, நான் பேசுவோம். மறுபடியும் 1 மணிக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம். ஐயா, ஒரு டவுட். இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது. இவற்றிற்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. இது என்னங்க எனக்கு? இது வந்து கரெக்ட் தான். இது அவருடைய அறிவில் எழுதியிருக்காரு. யாருடைய அறிவுல? அந்த CS பிள்ளைங்கிற ஒரு அறிவாளி எழுதியிருக்காரு. புரியுதா? ஆனால் இந்த மற்ற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த உணவிலிருந்து கிடைக்கிறதுங்கிறது அடிப்படை தவறு. அவர் மற்ற விஷயம் எல்லாம் கரெக்ட். மற்ற விஷயம் எல்லாம் நாம் வந்து யோகா நிலைக்கு போறோம். நம்ம 7ஆம் அறிவை நோக்கி போறோம். உணவு இங்கிருந்து எடுத்துக்காம உணவு நைட்ரஜன், புரோட்டீன். நம்ம இப்ப எப்படி நீங்க மயக்கம் இல்லாம சுறுசுறுப்பு இல்லாம மயக்கம் இல்லாம சுறுசுறுப்போட இருக்கிறீங்கன்னா அது காரணம் உடம்பு சுத்தமாக உணவு பாதை 33 அடி நீங்க பல்லு விளக்குறீங்க. நீங்க தொண்டை வரைக்கும் விளக்குறது இல்ல, இந்த 33 அடி குடலை பூரா விளக்கி எடுக்கிறப்போ எல்லா உறுப்புகள் பலம் அடைகின்றன. அப்ப உணவுங்கிறது என்னன்னா நைட்ரஜன் தான் உணவு. அந்த நைட்ரஜன் நானோ புரோட்டீனை கன்வெர்ட் ஆகும். அது வந்து இறப்பிக்கு போகாது, தோலுக்கு இறப்பிக்கு போகாது, மூக்குக்கு போகாது. அப்படி போனாலும் உறிஞ்சப்பட்டு விடும், சொயின்னு ரேடியேஷன் உள்ள போந்துடும். ரேடியேஷனுக்கு எந்த தடையும் கிடையாது. ரேடியேஷனுக்கு அதுக்கு பேரு நியூட்ரான்னு பேரு, அல்லது நியூட்ரினோன்னு பேரு. நியூட்ரான் அண்ட் நியூட்ரினோ. நியூட்ரானும் நியூட்ரினோவும் எங்கே ஈரப்பதம் இருக்கிறதோ அதுல வேகமா பாயும். என்னது ஈரப்பதம்? ஈரப்பதம் எங்க இருக்குதோ அங்க வேகமா பாயும். அப்படின்னா பூமிக்குள்ள ஈரப்பதம் நம்ம உடம்புல ஈரப்பதம் இருக்குது. நம்ம உடம்புல மட்டும் 75 விழுக்காடு ஈரப்பதம் இருக்குது. எத்தனை விழுக்காடு? 75. ஆக்சிஜன் மட்டும் 62 இருக்குது. ஹைட்ரஜன் வந்து கூட்டி பார்த்தா அது ஒரு 15 நினைக்கிறேன். மொத்தம் 75 விழுக்காடு ஈரப்பதம் நம்ம கிட்ட தான் அதிகமா பாயும். நியூட்ரினோ பாயும், நியூட்ரான் பாயும். இதெல்லாம் இப்பதான் குவாண்டம் பிசிக்ஸ் சொல்றானுங்க. இந்த எனர்ஜி தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. சொல்லுங்க. அந்த நைட்ரஜன் வந்து குளிர்ச்சி தான். ஆமா, நைட்ரஜன் குளிர்ச்சி தான்.
அப்ப உடம்புக்குள்ள ஹீட் தான் தேவைப்படும். ஆனா இது உள்ள போயிடுச்சுன்னா எப்படி அது கன்வெர்ட் பண்ணுமா அது? ஏதோ ஆமா கேஸா கன்வெர்ட் உருவாகி பண்ணி அப்ப கூலிங்ல வந்து கொண்டு வந்துரு. அது எப்படின்னா நார்மல் அது என்ன இதுக்கு கிரியோஜெனிக்னு பேரு. இப்ப இந்த உடம்பு ஓய்வு எடுக்கிறப்போ நீங்க கழிவை வெளியே எடுக்கணும். முதல்ல இறப்பிக்கு ஓய்வு கொடுக்குறீங்க. உரைப்புக்கு ஆ, பொறுத்த ஏற்கனவே சாப்பிட்ட உணவுப் பொருளுக்கு மருந்து மாத்திரை கழிவு எடுக்கிறப்ப உடம்பு கூலிங்க மாதிரி நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இதுக்கு பேரு கிரியோஜெனிக் ம். லோ கிரியோஜெனிக் மெத்தட்னு பேரு. லோ கிரியோஜெனிக்னாவே குறைந்த லோ குளிர்ச்சி உடையும் குரோஜன். லோ கிரியோஜெனிக்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். ஆ, ஓகே. நான் இதை பத்தி ஏற்கனவே 10 வருஷம் கொண்டு பேசியிருக்கேன். அத லைவ்லி ஆ, எம்பாம்பிங் உயிரோடு உடம்பை பதப்படுத்துதல்னு பேரு. லைவ்லி எம்பாம்பிங் அண்ட் நேச்சுரல் கிரியோஜெனிக் மெத்தட் நான் ஏற்கனவே ஒரு வகுப்புல நிறைய வகுப்பு நான் பேசியிருக்கேன். அதாவது உடம்பு ஆ. லைவ்லி எம்பாம்பிங்னு தெரிய மாதிரி தான் உயிரோடு பதப்படுத்துதல்னு பேரு. என்னது உயிரோடு பதப்படுத்துதல். அதுக்கு பேரு லைவ்லி எம்பாம்பிங். எம்பாம்னா குடலை கழுவி எடுக்கிறது பேரு. எம்பாம்னு தெரிய மாதிரி தான். எம்பாம் பண்றதுனாவே குடலை பூரா ம், கழுவி எடுத்து குடலை பூரா வெட்டி எடுக்குதுன்னு அர்த்தம். ம், ம். இப்ப எம் ஒரு பணத்தை எம்பாம். பார்சல் பண்றேன். இப்ப வெளிநாட்டுல இருந்து பணம் இங்க வருதுன்னா உள்ள இருக்கிற குடல் எதுவுமே இருக்காது. உள்ள ம். குடல் எதுவுமே இருக்காது. எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணி அடிச்சிருவான். அதுதான் எம்பாம்பிங் பேரு. ஓ, எம்பாமிங். ஓகே, ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் டீகம்போஸ் ஆகும். ஒரு மாசத்துக்கு இப்ப ஈரான் அதிபர் செத்து போனான் பாருங்க, ஆயத்துல்லா கொமேனி. அவன் 50 நாள் கழிச்சு அடக்கம் ஆ, பண்ணாங்க. பூரா என்ன இன்ஜெக்ஷன் போட்டு ஐஸ்ல வச்சுட்டான். ஓகே. அப்படி சட்டப்படி வைக்க கூடாது. அப்படி சட்டப்படி ஒவ்வொரு மதமும் ஒரு அளவு பேசிட்டு இருக்குது. அவன் என்னவா ஆ, அவன் தான் பெரிய அறிவாளி நினைச்சிட்டு அவன் தான் பெரிய அறிவாளி அப்படியே வச்சுக்க வேண்டியதுதானே. ஆ, வைக்க முடியாது. அங்க வாங்க நீங்க எல்லா முண்டங்களும் இதை புரிஞ்சுக்கிறது இல்ல. புரிஞ்சுக்கிறதுல கரெக்ட். ஆமா. உடம்புங்கிறது பூமிக்கு சொன்னா அது சமாதியில கொண்டு போய் நிறுத்தணும். எதுல கொண்டு போய் சமாதியில நிறுத்தி அப்படியே கீழே இறக்கணும்னா அந்த உடம்பு அங்கேயே இருக்கணும். அது பல ஆண்டுகளுக்கு சரியா டீகம்போசிங் ஆகாது. ஏன்னா அது வந்து லைவ்லி எம்பாம்பிங்கா மாறணும். அதைதான் சித்தர்கள் பண்ணாங்க. அதைத்தான் நாம பண்றோம். வஜ்ர தேகமா மாத்தணும். அப்படியே உயிர் பிரிஞ்சு போனாலுமே அந்த ம். உடம்பு அந்த உயிரை வாழ்ந்துட்டு தான் இருக்கும். மனம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். அந்த மனம் தான் பக்கத்தால வரவனுக்கு சொல்லி கொடுக்கும். மனம் அதுதான் வந்து சித்தர்கள் அந்த இது சொல்றாங்களா, ஜீவ சமாதியில இது வருது, அருள் அந்த வருது. ஜீவ சமாதினா அகத்தை தூய்மை செய்து வானப்பிரசத்துக்கு போய் சன்னியாசம் பெற்றவன் தான். அதான் சன்னியாசம்னா அத்தனிலிருந்து விடுதலை. சன்னியாசம்னா ஊர் சுத்துறது கிடையாது. சன்னியாசம்னா அனைத்து ம். பற்றுகளையும் விட்டு இருந்த இடத்தில் இயற்கையோடு சேருவது. இருந்த இடத்தில் சேருவது. அதுதான். பட்னி இருந்து நம்ம ஊக்கமே பண்ணிட்டோம் அப்படின்னா மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா அமைதி நிலைக்கு போயிடுமாங்க ஐயா? ஆமா. சரி. அந்த உணவு தான் வந்து இன்ப துன்பத்தை நாடுறது. முதல் மனநிலை. அந்த முதல் மனநிலை பத்தி நம்ம எங்க எழுதி இருக்கிறோம் பாருங்க. இந்த மனம் பாருங்க 5 எழுதி இருக்குமே இல்லையா? 94ஆம் பக்கம். 94. மனம் 5. இப்ப மனம் 5னா இப்ப நம்ம காலையில சாப்பிடுறது என்னென்னவோ பண்றோம் இல்லையே, அது சாப்பிடலாம் இது சாப்பிடலாம், இன்பத்துக்காக சாப்பிடுறது. எதுக்கு இப்ப உணவு எதுக்கு திங்கிறதுங்க? இன்பத்துக்கு தானே திங்கிறீங்க. ஆமா, இன்பத்துக்காக தான். என்ன பன்னீர்செல்வம், உணவு எதுக்கு திங்கிறீங்க? இன்பத்துக்கு தானே திங்கிறீங்க. அப்புறம் என்ன வந்து சேர்ந்துருச்சு? ஐயா, இப்ப இந்த பறவைகள் மிருகங்களும் வந்து பழங்களை சாப்பிடுது. அது இதுவும் அது இயற்கை. நீங்க இயற்கை உணவு. அது வந்து அந்த அந்த உண்மைதான். பறவைகள் வந்து பழங்கள் சாப்பிடுறது உண்மைதான். தேர்ந்தெடுத்து சாப்பிடுது. அது இருங்க நான் வந்துடுறேன். கரெக்டா வந்துடுறேன். அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனால் நீங்க பறவைகள் வந்து 5ஆம் அறிவு. என்னது? பறவைகள் வந்து 5ஆம் அறிவு. நீங்க 6ஆம் அறிவு. அதுக்கு பகுத்தறிவு கிடையாது. அது எப்படின்னா பிறந்தோன்னே எந்திரிச்சு ஓடிடும். நீங்க நடப்பதற்கு ஆண்டு கணக்கு ஆகுது. புரியுதா? அங்கதான் நம்ம மாறுபடுறோம். ஒரு மாட்டுக்குட்டி கூட பிறந்தோன்னே மாட்டுக்குட்டி பிறந்தோன்னே எந்திரிச்சு நடக்குது. ஆனால் நாம் எந்திரிச்சு நடப்பதற்கு ஆண்டுகள் ஆகிறது. நீண்ட காலம் பிறருடைய உதவி தேவைப்படுவது இந்த மனித குலம் மட்டும்தான். நீண்ட காலம் பிறருடைய உதவி இல்லாம வாழ முடியாது. அதனாலதான் அங்கதான் மாறுபடுறோம். பிறக்கிறப்ப நமக்கு 5 அறிவு தான். அதுக்கு பிற்பாடு 6ஆம் அறிவு வளர்கிறது. பிறக்கும் போது நம்ம அசைவம் சாப்பிட்டு தான் வளர்றோம். நீங்க பழங்களோ குருவியாவது பழங்கள் சாப்பிடுது, ரைட். சில பழங்கள் சாப்பிடுது, சில பூச்சிகள் சாப்பிடுது, அதை விட்டுருங்க. அது வந்து 5ஆம் அறிவு. உங்களுக்கு பகுத்தறிவு நீங்க 6ஆம் அறிவு. புரியுதுங்களா? ஆக பகுத்தறிவின் மூலமாகத்தான் நீங்க இயற்கை ஆற்றலை 7ஆம் அறிவை பயன்படுத்தி பகுத்தறிவை தாண்டி, அதாவது 5ஆம் அறிவு புலன்களை தாண்டி, 6ஆம் அறிவு பகுத்தறிவை தாண்டி, 7ஆம் அறிவு அண்டத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அண்டத்திலிருந்து சக்தியை பெற்று வாழ்றதான் கல்வி முறை. நம்ம பறவை மாதிரி அழிச்சு போக முடியாது. பறவைகள் இனங்கள் அழிச்சிட்டு வருது.
விலங்குகள் அழிச்சிட்டு வருது. உலகத்துல மனித குலம் மட்டும்தான் பெருகி கொண்டு வருகிறது. என்னது 800 நமக்கு முன்னாடி தோன்றிய யானைகள் இல்லை, நமக்கு முன்னாடி தோன்றிய குருவிகள் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி தோன்றிய மனிதன் தான் இன்னைக்கு 900 கோடி மனிதனா மாறி இருக்கான். இதுல இருந்து புரியுதா இல்லையா? 900 பேரு பாண்டிச்சேரியில 50 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 10 லட்சம், வெறும் 10,000 கூட இருக்க மாட்டான். இன்னைக்கு பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேர் இருக்கான்? பாண்டிச்சேரி மக்கள் தொகை 30 லட்சம் தாண்டுமா? 40 லட்சமா? 50 வருஷத்துக்கு எவ்வளவு இருந்ததுங்க? ஒரு 2 லட்சம் கூட இருந்திருக்காது. ஒரு சின்ன சேரி, அது ஒரு சாதாரண மீனவ சேரி தான் பாண்டிச்சேரி. சேரின்னா மீனவர் குடும்பம்னு அர்த்தம். இன்னைக்கு நாடு, தனி நாடே வேணும் கேட்கறான், தனி மாநிலம் கேட்கறான். ஆகையினால நாம் பறவைகள் சுருங்கிட்டு வருதா, பறவைகள் பெருகிட்டு வருதா? சுருங்கிட்டு வருது. அப்ப மனிதன் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கிறான்? ஏன்னா மனிதனோட ஆயுள் காலம் அதிகம். இருங்க, நல்லா புரிஞ்சுக்கப்ப. அவர் கேட்ட கேள்வி இதுதான். அவர் பறவை பத்தி கேட்டார். பறவைகள் ஏன் சுருங்குதுன்னா அவர் அறிவில்லைன்னு அர்த்தம். நீங்க ஏன் பெருகுறீங்கன்னா இயற்கை மனிதரை மட்டும் விரும்புதுன்னு அர்த்தம். இல்ல, பறவைகள் சுருங்குதுன்னா இப்ப எல்லாம் பொல்யூஷன் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் உனக்கும் பொல்யூஷன் தான் இருக்குது, நீயும் பெருகிட்டு வர்ற. மனிதன் மட்டும் எப்படி 900 கோடிக்கு ஆயிட்டான்? பொல்யூஷன் பண்றதே மனிதன் தான். இவ்வளவு பொல்யூஷனையும் தாண்டி, இவ்வளவு போரையும் தாண்டி, இவ்வளவு தற்கொலையும் தாண்டி, இவ்வளவு மருந்து மாத்திரையும் தின்னும் கூட நீங்க 900 கோடியா மாறி இருக்குது, 800 கோடியா மாறி. எப்படி பெருகுச்சுன்னா இயற்கை தான் மனிதனை விரும்புகிறதுன்னு அர்த்தம். இயற்கை மனிதனை. இந்த பொல்யூஷன் உண்டாக்குனது யாரு? பொல்யூஷன் நீங்க தான் உண்டாக்குனீங்க. பன்னீர்செல்வம் தான் பொல்யூஷன் உண்டாக்குனீங்க. அப்ப நீங்க தானே குற்றவாளி. குற்றவாளி யாரு? நீங்களா இயற்கையா? மனிதர்கள். வண்டியில புகை விடுறதாரு நீங்க தானே. ஸ்கூட்டர் ஆண்டு புருன்னு போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க தானே குற்றவாளி. அப்ப குற்றவாளி நீங்க தாங்க. குற்றவாளி நீங்கன்னு ஒத்துக்காத வரைக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன். புரியுதா? அப்ப குற்றம் பண்ணாம இருங்க. உடனே மரம் நடுங்களாம் பாக்கல. நீங்க எத்தனை மரம் வாழ்க்கையில எத்தனை மரம் நட்டு இருக்கிறீங்க நீங்க? அதுக்கு அறிவே கிடையாதுங்க. அதுக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்ல. பறவைகளுக்கு அறிவே கிடையாதுங்கிற நான். அது புரியுதான்னு பாருங்க. நமக்கு தான் பகுத்தறிவுன்னு சொல்றோம். இது யாராவது புரியுதா சொல்லுங்க. அதுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்றேன். அதுக்கு 5ஆம் அறிவு தாங்க. 5ஆம் அறிவு இருக்கிறது எப்படி நீண்ட காலம் வாழும்? சரி, மனிதன் மட்டும்தான் 120 200 ஆண்டுகள் நீட்டிக்க முடியுங்கிறான். எந்த விலங்காத 100 ஆண்டு வாழ்ற விலங்குகள் எல்லாம் 15 வயசு 16 வயசு 20 வயசு, அதுக்கப்புறம் நோய் எல்லாம் மறைஞ்சிருது. அவ்வளவுதான். அதுக்கு இனப்பெருக்கத்தோட முடிஞ்சு போச்சு. அது பல குட்டி போடுது. ஆனா ஆமா, அதுக்கு அறிவு கிடையாது, பிறருக்கு சொல்லித்தர தெரியாது. அறிவு கிடையாது, பிறருக்கு சொல்லித்தர தெரியாது. மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கு, அதனால நீண்ட காலம் எக்ஸ்டெண்ட் பண்ற அளவுக்கு பெருகிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா பறவைக்கு கிடையாது, அதனால வந்து இறந்து போயிடுது. இறந்து போகுது யாருக்கும். அதுல இருந்து நம்ம மாறி வந்துட்டோம். அதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடையில் அறிவு நிலையில் நீங்க என்ன பண்ணீங்க? 1ஆம் பாடத்தை படிங்க. அப்ப நீங்க 1ஆம் பாடத்தை நீங்க படிக்கலன்னு அர்த்தம். நீங்க பாட புத்தகத்துல 1ஆம் பாடத்தை படிச்சா புரிஞ்சுக்கும். ஒண்ணும் இல்லை. அவர் கரெக்டான கேள்விதான். 5ஆம் நிலை நீங்க சொல்றதுல 5ஆம் நிலை பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள் இப்படி வச்சுக்கலாம். பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள் இதெல்லாம் வந்து வாய் ருசி அடிப்படையாக கொண்டன. பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள் இதெல்லாம் 5 வாய் ருசியை கொண்டன. அதெல்லாம் வந்து ஒரே நேரத்துல பல குட்டி போடக்கூடியது. மனிதர் மட்டும்தான் அதுல இருந்து மாறி வரான். வாலில்லா குரங்கள் இருந்து மாறி வருகிறது. இதுல பறவை தன்மையும் இருக்கும், விலங்கு தன்மையும் இருக்கும், பாலூட்டி தன்மையும் இருக்கும், பூச்சி தன்மையும் இருக்கும். எல்லா தன்மையும் பெற்ற எல்லா ஆர்கானும் உள்ள இருக்குது. பறவைகளுக்கான ஆர்கானும் உள்ள இருக்கு, எல்லா ஆர்கானும் உள்ள இருக்கு. இவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கும் பிறக்கிறப்ப 5 அறிவு தான், பிற்பாடுதான் 6ஆம் அறிவு என்று பகுத்தறிவு வருது. பகுத்தறிவு வைத்துக் கொண்டுதான் இவன் ஆரோக்கியமா வாழ வேண்டும். என்னது? பகுத்தறிவு வைத்துக். அதனாலதான் இயற்கை மனிதனுக்கு மட்டுமே 900 கோடி. இப்ப இத்தனை கோடி இது வளர்த்துட்டு வருதுன்னா இந்த செல்வங்கள் தான் அழியாம இருக்கணும்னு இயற்கை விரும்புது. மற்றதெல்லாம் இயற்கை விரும்பவில்லை. பறவைகள் சாக வேண்டும், மற்ற எல்லாம் அழிச்சு போகிறது இயற்கை நோக்கமே. அதுக்கு மனிதனை தவறாக பயன்படுத்தும். நீங்க என்ன நேசிச்சாலும் பறவைகள் பெருக போறதில்ல, என்ன நேசிச்சாலும் விலங்குகள் பெருக போறதில்ல. பல விலங்குகள் கடைசி எங்க போயிடுச்சு? லைஃப் எண்டுக்கு போயாச்சு. அதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்? உலகத்துல மிகப்பெரிய 100 டன் எடையுள்ள திமிங்கலம் அழிந்து கொண்டு வருகிறது. எவனாலே அதை காப்பாற்ற முடியாது. உலகத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்டம். அது ஒரு காலத்துல ஒரு 100 கோடி ஆண்டுக்கு முன்னாண்டே அது பூமியிலிருந்து கடலுக்குள்ள போனது. அதாவது அது மாடுதான்.
மாடு எப்படி குட்டி போட்டு பால் குடிக்குதோ திமிங்கலமும் குட்டி போட்டு பால் கொடுக்கும். அது பூமியிலிருந்து தாங்க முடியாம பிரச்சனையினால கடவுளுக்கு போய் பழகுச்சு. கடைசியில கடவுளையே வாழ்ந்து அது அழிவில் நிலைமையில் இருக்குது. இதெல்லாம் காரணமே மனிதன் தான் காரணம். மனிதன் என்ன பண்ற, எந்த உயிரையும் நேசிப்பதில்லை. தன்னுடைய உடம்பை நேசிக்காத போய் அடுத்த உயிரை நேசிப்பானா? தன் உடம்பே என்னன்னே தெரியாது, உடம்பை கெடுத்துக்கிறான். தன் உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி தான் தன் உடம்பை தானாவும் கெடுத்துக்கிறான். அடுத்த பொருளை கொன்னும் கெடுத்துக்கிறான். அடுத்த பொருளை கெட்டு மன ரீதியாகவும் கெடுத்துக்கிறான். கொன்னு அந்த உணவையும் திங்குறான். அந்த கொலை செய்யறதுன்னு தப்பு, கொலை செஞ்ச உடலையும் திங்குறான். இவனுக்கு எவ்வளவு பெற்ற அறிவுன்னு பாருங்க. என்னது என்ன பரமேஸ்வரி, பறவையை கொலை செஞ்சு என்னது இவன் நேசிக்கிறோம். பறவையை கொலையும் செஞ்சிடறான், அந்த கொலை செஞ்ச உடம்பையும் திங்குறான். என்னது பறவையை கொலையும் செய்யறான், அந்த கொலை செஞ்ச உணவையும் சாப்பிடுறான். அப்ப இவன் எப்படி அறிவாளியா இருக்க முடியும்? இவன் தான் பறவைகளை காப்பாற்றுறவன், இவன் தான் விலங்குகளை காப்பாற்றுறவன் இல்லையா? உயிரின் மேல் இரக்கம் கிடையாது, எந்த இறக்கம் கிடையாது. எனக்கு அவனுக்கு கொடூர நோய் வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஆனா அதே மனம்தான் அதான் மனம் 5 வகைப்பட்டது. அது 2 நிலையில் இருக்கும். அதாவது அந்த 94ஆம் பக்கம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, முதல் வகை மனம் வந்து பிறவி நிலை. அது வந்து பொருள் தேடுகின்ற வடிவம். அதுக்கு 3 சிறப்பம்சம் இருக்கும். பொருள் பணம் 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 பேய் மேல அலைவான். பணம்னு இன்னொன்று இருக்கும். அவனுக்கு இன்ப துன்பம் மாறி மாறி வந்து நிலையான இன்பம் வராது. இன்ப துன்பம் மாறி மாறி வரும். அது மட்டும் இல்ல சிதறண்டு கிடப்பான். எவன் கூட்டையும் சேர பணவெறி பிடிச்சவன் எவன் கூட்டையும் சேர மாட்டான். அவன் பணவெறியிலேயே உட்காந்துருப்பான். அப்படியே சேர்ந்தாலும் திருடர்களோட தான் சேருவான். அப்படியே சேர்ந்தாலும் எவன் அதிகமா கொள்ளையடிக்கணும் அவங்க கூட தான் சேருவான். எவன் அதிகமா லஞ்சம் வாங்கணும் அவங்க கூட தான் சேருவான். எவன் கிப்பனை நிறைய அவங்களோட தான் சேருவான். நல்லவங்கிட்ட ஏழைகிட்ட சேரவே மாட்டான். என்னது அந்த பணவெறி. அது முதல் நிலையாச்ச. 2வது நிலை மந்த புத்தி. சொகுசு வாழ்க்கையிலே வாழ்ந்து நாசம் பண்றது, அது மந்த புத்தின்னு பேரு. அது பிசாசு நிலைன்னு பேரு. பிசாசுனா கேவலமான நிலை. பிசாசுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, மனதோட இன்னொரு பிரிவு தான் பிசாசு நிலை. மனதனுடைய இன்னொரு பிரிவு தான் பிசாசு நிலை. அதாவது தீய செயலை நாடுவது அது மந்த புத்தி, அது பிசாசுன்னு சொல்லுவாங்க. அந்த பிசாசுனா ஒரு எடுத்துக்காட்டு. உடனே பிசாசு கருப்பா உட்காந்துருக்குது, சிவப்பா உட்காந்துருக்கும், கையில தீப்பந்து வச்சுட்டு இருக்கும், கையில அப்படியே கொடூர ஆயுதம் வச்சிருக்கோம். அப்படி அர்த்தம் கிடையாது. என்னது மனது அந்த மாதிரி அர்த்தங்க. அதாவது பிசாசு பேய் அந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க நாமெல்லாம் யார், நாம எங்க நாம எங்க வந்திருக்கோன்னு கேட்டீங்கன்னா, நாம 3வது நிலைக்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது இந்த பொருள் தேடு வடிவத்தை விட்டு தாண்டி மந்த புத்தியை தாண்டி 3வது நிலையான ஒன்று கூடி இருக்கிறோம். என்னது கொண்டு கூட்டு நிலை. கொண்டு கூட்டு நிலை. எதுக்காக? ஆரோக்கியத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்கின்ற அந்த மைய புள்ளி. அப்ப நீங்க 1ஆம் பாடத்துல ஏதாவது விளக்கம் சொல்லியாச்சு. அது ஐயா கேட்கறது கரெக்ட் தான். அது இப்பதானே புதுசா வந்திருக்காரு, போக தானே வகுப்பெடுக்க முடியும். ஆகையினால பறவைகள் ஏன் அப்படின்னா இயற்கை அது விரும்பவில்லை. ஏன்னா பறவைகளுக்கு பகுத்தறிவு கிடையாது, அதுக்கு 5ஆம் அறிவு தான். சரியா? அதுக்குதான் நான் நேர விலங்குகள், அந்த பறவை இனத்தை சேர்ந்ததான் விலங்குகள், அந்த பறவை இனத்தை சேர்ந்ததான் பாலூட்டிகள். எல்லாத்துக்கும் 5 அறிவு தான். பறவைகள், விலங்குகள், பாலூட்டிக்கு 5ஆம் அறிவு தான். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தடவையில பல குட்டிகள் போடுது. ஆனா மனிதன் மட்டும் 6ஆம் நிலைக்கு மாறுகிறான். சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை எல்லாம் நல்லா படிக்கணும். இன்னைக்கு 1:30 மணிக்கு வர்றப்ப இந்த நல்லா படிக்கணும். 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை. இந்த 4ஆம் நிலையை பாத்தீங்கன்னா தாய் தந்தை உயிரோடு இருக்க மாட்டாங்க. என்னது அதுக்கு உதாரணம் ஒரு தேல் மட்டும் சொல்றேன். தேல் வந்து தாய் கர்ப்பம் அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உடம்பை கிழிச்சிட்டு குஞ்சுகள் வெளியே வரும். வெளியே வந்து அம்மாவே சாப்பிட்டுரும். எதை சாப்பிட்டுரும்? இதுதான் இந்த இயற்கையினுடைய நிலை. அப்போ பறவைகள் 5ஆம் நிலை, பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள் 5ஆம் நிலை. இந்த 4ஆம் நிலை இது கணுக்காலிகள் பேர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாய் தேல் இறந்து விட அந்த குஞ்சுகளுக்கு முதல் உணவு அம்மாவின் உடம்பு தான். அப்படி என்ன தெரியுமா? இயற்கை தன்னை அழித்து கொண்டு தன் குழந்தைகளை காப்பாற்றுகிறது என்று பொருள். என்னது? இயற்கை தன்னை அழித்து கொண்டு தன் சந்ததியை காப்பாற்றுகிறது என்று பொருள். அடுத்தது 5ஆம் நிலை வருது. அங்கதான் பிறவைகள், இந்த பறவைகள், விலங்குகள் பாலூட்டி வரும் பொழுது அப்ப தாய் தந்தை உயிரோடு இருப்பார்கள். என்னது? தாய் தந்தை உயிரோடு இருப்பார்கள். அப்ப அப்படி அதுதான் அறிவு. அந்த தாய் தந்தை என்று உயிரோடு இருப்பார்கள். இந்த கோட்டை கொஞ்சம் நீட்டித்து பார்த்தால் பகுத்தறிவு பெற்ற மனிதன் தானும் நிலையாய் இருந்து
தன் சந்ததி நிலையாய் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் தகுதி உடையவன் என்று இயற்கை விரும்புகிறது. இது இயற்கையாகவே நடக்கிற யோக நிலை. இது செயற்கையாகவோ யோகம் பண்றது போய் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. அமெரிக்கால போய் யோகம் பழகிறது, இமாச்சல போய் யோகம் பழகிறது. அப்ப எங்கெங்க இந்த முண்டாசு கட்டிட்டு பிரதமரை பக்கத்துல வச்சு டுமில் விடுறான் பாரு, அங்க அந்த இதெல்லாம் கிடையாது. இயற்கையாகவே நடக்கின்ற யோக முறை. இயற்கையே சாவு இல்லைன்னு தான் சொல்லுது. என்னது? இயற்கையே சாவு இல்லைன்னு தான் சொல்லுது. நீ என்ன பண்றீங்க? சோத்தை தின்னுட்டு காப்பியை குடிச்சுக்கிட்டு கண்டதை தின்னுட்டு இயற்கைக்கு எதிராக எல்லாம் தின்னு போட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் பணமா வர்றது, பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு வர்றது, பணத்தை கொடுத்துட்டு கொண்டாட்டம் எல்லாமே செலிப்ரேஷன். ஆக 5ஆம் அறிவுல தான் ஐயா பன்னீர்செல்வம் கேட்டது அந்த விடை இருக்குது. அந்த 5ஆம் அறிவு தன்னை அழித்துக் கொள்ளாமலே தன் தஞ்சத்தை பெருகும். அது 4ஆம் நிலையில தான் மாறுது. அப்ப 1ஆம் நிலையில தாய் தந்தை உயிரோடு இருக்க மாட்டாங்க, 2ஆம் நிலையில தாய் தந்தை உயிரோடு இருக்க மாட்டாங்க, 3ஆம் அறிவிலும் தாய் தந்தை உயிரோடு இருக்க மாட்டாங்க, 4ஆம் அறிவு வரைக்கும் தாய் தந்தை உயிரோடு இருக்க மாட்டாங்க. 5ஆம் நிலை மட்டும்தான் மாடெல்லாம் வருது, மாடு யானை கிணல் வருது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தாய் தந்தை குட்டி போட்டு உயிரோடு இருக்கும். ஆனால் 4ஆம் நிலையில பாத்தீங்கன்னா குஜராத் நேர வாழை மரத்துக்கே போயிடுறாரு. அது 1ஆம் நிலை. வாழை மரம் அம்மா முத்திடுதுன்னா அம்மாவை கொண்டு ஓடுவாங்க. சரியா? வாழை மரத்தை கொல்றாங்க, பாத்திருக்கீங்களா? ஏன் தாய் மரத்தை கொல்றீங்க? அது அப்ப 1ஆம் நிலையே அம்மா இறந்து போகுது. 1ஆம் நிலையிலேயே அம்மாவை கொலை செஞ்சிருவாங்க. அப்ப அம்மாவை கொலை செஞ்சாதான் பக்கத்தாக்கல கிளைகள் உயிர் வாழும். பக்கத்துல இருக்கிற கிளைகள்லாம் வாழை கண்ணு. இதெல்லாம் நுட்பமா பேசணும். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற முறையதான் மறந்து தொலைச்சிட்டோம். என்னது? மறந்து தொலைச்சிட்டோம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் 1:30 மணிக்கு பேசலாம். நன்றி. ஐயா நீங்க சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க? எத்தனை மணி நேரம் ஆச்சு? 72 மணி நேரம். மயக்கம் கிறுகிறுப்பு இருந்ததுன்னா விஷத்தை இறக்கி விடுங்க. மயக்கம் கிறுகிறுப்பு இல்லைன்னா 1 மணி நேரம் ஒரு நாள் நீட்டி பாருங்க. சரியா? மயக்கம் கிறுகிறுப்பு இருந்துச்சுன்னா விஷம் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். மயக்கம் கிறுகிறுப்பு சேரலைன்னா இன்னும் ஒரு நாள் நீட்டுங்க. நாக்கில இந்த கபம் படியணும். நாக்கில கபம் படிக்கணும், நாக்கில விஷம் படிக்கணும், நாக்கில வெள்ளம் படிக்கணும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த மூலிகை கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. மூலிகை கஞ்சி உங்களுக்கு பிடிச்ச, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூலிகை கஞ்சி எப்படி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சரியா? முருங்கைக்கீரை கஞ்சியா? எது வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை கஞ்சி வச்சுக்கோங்க. ரொம்ப முருங்கைக்கீரை மருந்தடிக்காத கீரை, அதவே நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு அந்த விஷத்தை கீழே இறக்கி விடுங்க. உப்பு காரம் கம்மியா போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா உப்பு அதிகமா போட்டா கண்ணு குருடாயிரும். என்னது? ஏன்னா அது சோடியம் குளோரைடு, கொடூர விஷம். சோடியம் குளோரைடு. எவன் உப்பு திங்கிறானா அவனுக்கு எல்லா நோய் வரும். என்னது? காலையில ஒரு 10 நிமிஷம் தாங்க சோர்வா இருந்தது. அப்புறம் இப்ப சரியாயிடுச்சு, நல்லாதான் இருக்கு. பரவாயில்ல, நல்ல கேள்வி. லெமன் போட்டு வெல்லம் அந்த நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் இல்லையா? குடிக்கலாம், தற்காலிகமா குடிக்கலாம். சரி சரி, அப்ப அதுவே கொண்டு போங்க, அப்படியே கொண்டு போங்க. உங்களுக்கு அது அப்படியே விட்டுட்டு அப்படியே போக, நீர் மட்டும் வாட்டர் பயிற்சி பண்ணினே போக வேண்டியதா? அப்படியே வாட்டர் பயிற்சி பண்ணிட்டே இருங்க. அப்புறம் பண்ணிட்டே இருந்தீங்க அப்பதான் மனசு ஒத்துக்கும். அப்படி இருந்தா தான் மனம் ஒத்துக்கும். அப்புறம் உடம்பு ஏத்துக்கும். உடம்பு அது உடம்பு உணவை மறுக்குது. அதாவது சாதாரண உணவை உடம்பு மறுக்குதுங்கிறதா உண்மை. நீங்க சாப்பிடணும்னு போக கூடாது, எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படி திங்க் பண்ணணும். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எப்படி நீட்டிக்கணும் தான் சிந்திக்கணும். ஆமா, நம்ம என்ன அந்த பாயிண்ட கவனிக்கணும். நமக்கு உடல் நிலை எப்படி இருக்கு, மயக்கமா வருதா, இப்படி இருக்கா, தெம்பா இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டு போயிடணும். கரெக்டா பிடிக்கிறாரு. ட்ரிகர் நல்ல புது. இப்பதான் பழனிவேல் இப்பதான் அவர் வாத்தியார் மாதிரி பேசுறாரு கொஞ்ச நாளா. நாமளும் வாத்தியாரா மாறணும் என்ன வந்தங்காட்டி இப்பதான் கரெக்டா நீங்களும் கரெக்டா பிடிக்கிறீங்க. அப்படிதான் பேசணும். இப்படி ட்ரிகர் பண்ணுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான் எக்ஸ்டெண்ட் பண்றது, நீங்க தான் பண்ணிக்கணும். குறிக்கிறது விரிச்சுக்கிறது. ஆமா. மன வலிமை, மனதைரியம் அங்க உண்டாக்கணும். வரும், உங்களுக்கு வரும், ஆட்டோமேட்டிக்கா வராது. அப்படியே ஆசிரியர் கூடவே இருக்கும்போது வரும். அது நல்லா வந்துரும். நானும் 25 வருஷம் பேசிட்டு தான் இருக்கிறேன். இப்பதானே கொஞ்சம் வருது, எல்லாம் போகுது. அப்பவும் ஸ்டெடி வரலையே. இன்னைக்கு என்ன இவரை கலைநிலாவை காணமே. 7:30 மணிக்கு வர்றவங்களா? சரி சரிங்க, மறுபடியும் பேசுவோம். 1:30 மணிக்கு பேசுவோம். நன்றி.